வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய இந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று மீண்டும் வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமது சிறப்பு சிந்தனை உரை உண்மை உணர்வே மிகும் என்ற தலைப்பிலானது. நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்குகின்றதொரு புதிய சிந்தனை உரையாளரை நாம் அழைத்திருக்கின்றோம். அவர் பேராசிரியர் அருள்நிதி ராமானுஜம் ஜெயராமன் ஐயா ஆகும். பேராசிரியர் ஜெயராமன் ஐயாவை பற்றி ஒரு சிறு அறிமுகம். அவர் 1998ஆம் ஆண்டு இந்த ஸ்கை சிஸ்டத்திலே இணைந்து தூத்துக்குடி ஸ்கை மன்றத்தினூடாக இந்த இழந்து தொடர்ந்து ஸ்கை சிஸ்டத்திலேயும் ஆன்மீக துறையிலேயும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். ஐயா வேதாத்திரியத்திலே மட்டும் பாண்டித்தியம் பெற்றவர் அல்ல, அவர் அறிவியல் துறையிலும் ஒரு பேராசிரியர். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலே ஃபிஷரிஸ் சயின்ஸில் இளம் கலைமானி பட்டம், முதுகலைமானி பட்டம் பெற்றவர். பின்பு தமிழ்நாடு வெட்னரியன் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியிலே கலாநிதி பட்டம், டாக்டரேட் பட்டம் பெற்றவர். தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலே முழுமையான பேராசிரியராகவும், ஃபிஷரிஸ் பிசினஸ் ஸ்கூலிலே புரோகிராம் டைரக்டராகவும் பணியாற்றி அண்மையிலே ஓய்வு பெற்றவர். ஐயாவுடைய வேதாத்திரிய சிந்தனை உரைகளை சில சந்தர்ப்பங்களிலே நானும் கேட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஐயாவை நேரடியாக பார்க்கின்ற வாய்ப்பும் நமக்கு கிட்டியது. நான் நினைக்கிறேன் 2018ஆம் ஆண்டு, அதுக்கு முன்போது அந்த காலப்பகுதியிலே ஐயா அவர் இங்கே வந்திருந்த போது ஸ்கை மன்றத்தைச் சேர்ந்த சில ஆசிரியர்கள் நாம் அவரை சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. எளிமையானவர், அன்பானவர், ஆழமான அறிவு படைத்தவர். அவர்தான் இன்று நமக்கு உண்மை உணர்வே மிகும் என்ற தலைப்பிலே இந்த சிறப்பு சிந்தனை உரையை வழங்கவிருக்கின்றார்கள். அவர் தற்பொழுது தனது மகளை பார்ப்பதற்காக கனடா வந்து வான்கூவரிலே தங்கியிருக்கின்ற போது நமக்கு இந்த சிந்தனை உரையை வழங்க தாமாகவே முன்வந்திருக்கின்றார்கள். அது நாம் ஆற்றிய பெரும் பாக்கியம் என்று கூற வேண்டும். அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாது பேராசிரியரை இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கை யோக மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா எல்லாருக்கும்? தெளிவா கேக்குது ஐயா. ஓகே, தொடங்கலாங்களா ஐயா? அதான் தொடங்கலாம் ஐயா. ஓகே ஓகே.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உங்கள் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலே இருக்கக்கூடிய இந்த சத் சங்கத்திற்கு என்னை வரவேற்ற சிவா ஐயா அவர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நாங்கள் சந்தித்த பற்றி சொன்னார். 2018 தானே, 2018 நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அப்பொழுது எங்களது பெரிய பெண் திவ்யா ஜெயராமன் ஹாலிஃபேக்ஸ் யூனிவர்சிட்டியில் நோவா ஸ்காஷியாவில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கிராஜுவேஷன் செரமனிக்கு வந்திருந்தோம். ஸோ அப்போ டொராண்டோவில் ஐயாவை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. வரதராஜன் ஐயாவும் அங்கே இருந்தாங்க அப்போ. ஸோ இந்த 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சவங்க. இன்னொரு அம்மா இருந்தாங்க. அவங்க நம்ம உழவன் தங்கவேல் ஐயாவுக்கு நெறி சொந்தம்னு நினைக்கிறேன், எனக்கு மறந்து போச்சு. ஸோ ஐயாவை சந்தித்தது அதுதான் முதல் தடவை. பிறகு சமீபத்தில் அவர் இந்தியா வந்த பொழுது சந்திக்க இயலாத ஒரு சூழ்நிலை அமைந்து விட்டது. அவருடைய நிகழ்ச்சி மிகவும் ஒரு கால நேரம் இல்லாத ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது. அவர் வரிசையாக ஒவ்வொன்றாக வைத்திருந்தார். ஸோ எங்களுக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை போய் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு அவரை திருவண்ணாமலைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. இந்தியாவில் இருப்பவர்கள் 2 இடங்களை கண்டிப்பாக பார்த்தாக வேண்டும். ஒன்று காசி, இன்னொன்று திருவண்ணாமலை. காசிக்கு போக இயலாதோ, ஆனால் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வர வேண்டும் என்றால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம் திருவண்ணாமலை. சரி, அதை பற்றி நாம் இன்னொரு நாள் கதைப்போம். இன்றைய சத்சங்கத்தை தொடங்கும் முன் நான் 2 நண்பர்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒருவர் ராஜா ஐயா, யாழ்ப்பாணம் என்று நினைக்கின்றேன். நெதர்லாண்ட்ஸ் ஸ்கை சென்டரை நடத்துபவர் அவர்தான். சகராஜா அண்ணா வந்திருக்கிறார்கள் ஆம்ஸ்டர்டாமில் இருந்து. ஸோ அண்ணா, நீங்கள் உங்களை பற்றி சொல்லிக்கலாம், ஒரு 2 நிமிடங்கள். வணக்கம். என்னை பற்றி நாங்கள் பிறகு அறிமுகம் செய்வோம். உங்களுடைய அறிமுகம் கிடைத்ததே பாக்கியம். அது மாதிரி இன்றைக்கு உங்களுடைய இந்த சிறு சத்சங்கத்தில் இணைந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததுக்கும் மிக மிக நன்றி கூறுகின்றேன். மிகுதி அடுத்த சந்தர்ப்பம் என்னை பற்றி நான் வழங்கப்படுத்துகின்றேன். ராஜா சகராஜா, பிறப்பிடம் யாழ்ப்பாணம், வாழ்க்கை இப்போ அமைந்திருக்கிறது நெதர்லாண்ட்ஸ் அல்க்மார்ன் இடத்துல சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் செய்து கொண்டிருக்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா, நீங்கள் இருந்து கொண்டதுக்கு. நன்றி. இன்னொருத்தர் என்னுடைய நெருங்கிய நண்பர், எனக்கு ஒரு 6-7 வயசு மூத்தவர், ரமணிசங்கர் ஐயா, இந்தியாவிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கார். ஸோ நாங்கள் இருவருமே பல குருமார்களை சந்தித்தவர்கள். ஒரு ஏறத்தாழ ஒரு 25 வருடமாக இதிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இருவருமே தூத்துக்குடி மனவளக்கலை மன்றத்தை சார்ந்தவர்கள். ஐயா அவர்கள் தற்பொழுது சென்னை வந்துள்ளார்கள். இன்னும் சொல்லப்போனால் 2 நாட்களுக்கு முன்பு என்ன தலைப்பில் பேசலாம் என்றவரோட கேட்ட பொழுது அவர்தான் சொன்னார், உணர்வை பற்றி பேசுங்கள், அதுதானே பயனாக இருக்கும் என்றார். ஸோ ரமணிசங்கர் ஐயா வந்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வந்திருக்கிறார்கள், மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. நானும் ரமணிசங்கரை வந்து ஒரு குருட்ட நாங்கள் போய் பார்த்தோம். அது ஒரு 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 உச்சகட்ட ஒரு அனுபவம் தந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த குருவை போய் பார்த்தது. பகவான் ரமணருடைய முதல் இந்த சீடர் அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை சாமி கூடவே இருந்தவர் சுந்தரம் சாமின்னு சொல்லி 40 வருஷம் அவர் கூடவே இருந்தவர், கல்யாணம் பண்ணிக்காம. ஸோ அவரோட குரு அங்கே தான் இருக்கார், திருவண்ணாமலையில். ஸோ இப்போ அவர் கூட நாங்கள் போய் கொஞ்ச நாள் இருந்தோம். ஐயா சவுண்ட் வரல ஐயா. தலைப்பை எடுத்துக்கின்றோம். யார் அவர்களுக்கு சொன்னார்கள் என்று தெரியவில்லை.
துரியாதீத தவம் என்று நடத்தினார்கள். துரியாதீதம் என்பதே இந்த தலைப்பு தான். இந்த தலைப்பு எதை உணர்த்துகிறது என்றால் துரியாதீதத்தை. எப்பொழுது ஜீவன் தன்னை பிரம்மமாக உணர்ந்து விட்டதோ, எப்பொழுது ஜீவன் மறைந்து விடுகிறானோ, எப்பொழுது பிரம்மமாக மட்டுமே அவன் இருக்கின்றானோ, அந்த நிலையைத்தான் நாம் துரியாதீதம் என்று சொல்லுகிறோம். அதாவது ஞானம் என்பது ஒன்றுமல்ல, இப்படி ஒரு ஆள் இருந்தான் என்பதே இல்லாமல் போய்விடும். அவன் ஏகமாக வியஷ்டியாக பிரிந்த நிலையில் இருப்பவன். அவனுக்கு எந்த எண்ணமும் இருக்காது, தான் என்ற எண்ணம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான், உச்சக்கட்ட நிலையைத்தான் இந்த தலைப்பு சொல்லுகிறது. அதற்கு முன்பு சில விஷயங்களை நாம் பார்த்துவிட்டு இந்த தலைப்புக்கு வருவோம். எல்லா உயிர்களுமே நாம் உட்பட மகிழ்ச்சியைத்தான் விரும்புகின்றோம். மகிழ்ச்சிக்காகத்தானே எல்லாம் படித்தோம், தொழில் சென்றோம், சம்பாதித்தோம், திருமணம் செய்து கொண்டோம், குழந்தைகளை பெற்றோம், குழந்தைகளை வளர்த்தோம். ஸோ எல்லாம் எதற்காக என்று பார்த்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே. நமது பழக்கம் என்னவென்றால், நமக்கு என்ன தேவையோ அதை போய் இறைவனிடம் கேட்போம். அப்படித்தானே சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். சிறு வயதிலே நம்மை எல்லார் வீட்டிலுமே ஒரு பூஜை ரூம் என்று ஒன்று இருக்கும். அங்கே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், என்ன வேணுமோ சாமியிடம் கேள். இன்னொன்றும் சொல்லிக் கொடுப்பார்கள், சாமியிடம் போய் பணம் கேட்காதே, அறிவை கேள், நல்ல அறிவை கேள் என்று. பாரதியார் பற்றி நமக்கு தெரியும். பாரதியார் பொதுவாக பாரதியாரை நாம் ஒரு கவிஞராகத்தான் பார்க்கிறோம். ஆனாலும் மிகச்சிறந்த ஞானி, ஆழமான ஞானி. பகவான் ரமணரை பார்த்த பிறகு, அவரது குருநாதர் குள்ளச்சாமி சுவாமிகளை பார்த்த பிறகுதான் அவர் ஞானியாக மலர்ந்து அந்த பரசிவ வல்லத்தை எழுதியவர். பரசிவ வல்லம் ஒருவரை படித்து பாருங்கள். ஒரு ஞானி உச்சக்கட்ட நிலைக்கு போனால் என்ன சொல்லுவான் என்பதை நீங்கள் அதில் பார்க்கலாம். இப்போ பாரதியார் பராசக்தியிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். குழந்தைகள் நாம் இறைவனிடம் கேட்பது போல பாரதியாரும் ஒரு வேண்டுகோளை அன்னை பராசக்தியிடம் வைக்கிறார். இந்த பாடல் நம்ம எல்லாம் கேட்ட பாடல் தான், தெரிந்த பாடல் தான். ஆனால் அவர் அதை பாடக்கூடிய விஷயம் மிக அற்புதமான ஒரு விஷயம். நமது மன்றங்களிலே இந்த பாடலை, மனவளக்கலை புத்தகம் 3 புத்தகங்கள் இருக்கிறதுல முதல் புத்தகத்தில் வரக்கூடிய பாடல் இது. அவர் தொடங்குகிறார், எண்ணிய முடிதல் வேண்டும். நம்ம அதைத்தானே விரும்புகிறோம். நாம் என்னெல்லாம் நினைக்கின்றோமோ, என்ன எல்லாம் விரும்புகின்றோமோ அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதைத்தான் அவரும் கேட்கிறார், எண்ணிய முடிதல் வேண்டும். அப்ப எப்பொழுது நாம் எண்ணுவது நடக்கும்? அது அடுத்த வரியில் சொல்லுகிறார், நல்லவே எண்ணல் வேண்டும். அப்ப ஒருவனுக்கு சிந்தனை என்பது சரியாக அமையுமானால், செம்மையாக அமையுமானால் அவன் நினைப்பது நடக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். இதற்கு என்ன தேவை? அறிவு வேண்டும். என்ன அறிவு? நல்லறிவு, அதுவும் தெளிந்த அறிவு. அப்ப நாம் ஒரு இந்த தெளிந்த அறிவு தான் நம்மிடையே இருக்கிறது. இறைவனுக்கு 2 சொரூபங்கள் நாம் பிறகு பார்ப்போம். ஸோ தெளிந்த நல்லறிவு வேண்டும். இது மட்டும் போதுமா? அடுத்த வரியிலே சொல்கிறார், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். ஒருவன் தைரியசாலியாக இருக்க வேண்டும். அதைத்தான் மகாபாரதம் சொல்லுகிறது, கண்ணன் அதைத்தான் சொல்லுகிறார். எவன் வலியவனோ அவனே வெல்கிறான், இதுவே தர்ம நீதி என்று சொல்லுகிறார் போர் முடிந்த பிறகு. ஏனென்றால் நீங்கள் நல்லவனாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு மிக மன உறுதி வேண்டும். அறிவு மட்டும் பத்தாது, உறுதி வேண்டும். அப்ப இந்த குணங்கள் தேவை என்று சொல்லுகிறார். இதெல்லாம் எதற்கு தேவை? நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. இப்ப நம்ம அப்படி இருக்கோமா அப்படின்னா இல்லை. இப்ப கொஞ்சம் வேதாந்த கருத்துக்கள் சிலவற்றை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பிறந்து விட்டோம், மரணிக்க போகிறோம். அப்ப பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில உள்ளதான் வாழ்க்கை. பிறப்பு ஏன் வந்தது? நாம ஏன் பிறந்தோம்?
திருமூலர் சொல்றார், வினைப்பையினை தேகம் கண்டாய், வினைப்பையினை ஒரு தேகம் கண்டாய் அப்படிங்கிறார். அப்ப வினைதான் நமக்கு இந்த பிறப்பை தந்தது. வினையாற்றவே வந்திருக்கின்றோம். வினை எங்க ஆற்ற முடியும்? இந்த உலகில ஆற்ற முடியும். இந்த உலகம் இருக்கிறது, நான் இருக்கிறேன், இந்த உலகம் இருக்கிறது, இறைவன் ஒன்று இருக்கிறான், அவனை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, இறைவன் ஒன்று இருக்கிறான். அப்ப நான் யார், இந்த உலகம் எது, இது எவ்வாறு வந்தது, ஏன் வந்தது, இந்த இறைவன் யார், இருக்கிறானா இல்லையா? அப்ப எனக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த இறைவனுக்கும் என்ன தொடர்பு? இதை பற்றி ஆராய்ச்சி செய்வதைத்தான் அவர்கள் ஆத்ம விசாரம் என்று சொல்கிறார்கள். மனவழுக்கலை ஆகட்டும், எந்த ஒரு யோகா அபியாசமாக இருக்கட்டும், அது எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் விசாரத்திலிருந்து தொடங்குகிறது. விசாரம் என்றால் ஆராய்ச்சி. சாமி அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஆராய்ச்சி செய்யுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள். அதைத்தான் அவங்க விசாரம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை. ஏனென்றால் வேதாந்த கருத்துக்கள் எல்லாமே வெகு காலம் முன்பே வந்த விஷயங்கள். உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே வேதாந்தம் என்று சொல்வது அடிப்படையாக தொடங்குவது வேதத்திலிருந்து தொடங்குகிறது. பிரஸ்தான திரயம் என்று ஒன்று சொல்வார்கள். இந்தியாவில் உள்ள கோட்பாடு என்ன, அது எதில் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் பிரஸ்தான திரயம் என்று ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையை சொல்வார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால் 3 புத்தகங்கள் அடிப்படை. 1 வேதங்கள், 2 உபநிஷதங்கள், 3வது பகவத்கீதை. இந்த 3ம் முக்கியம். வேதங்களில் தான் உபநிடதங்கள் இருக்கின்றன. 4 வேதங்கள், 108 உபநிடதங்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் கணக்கற்றவை. அதில் ஒரு 14 ரொம்ப முக்கியம் சொல்லி விவேகானந்தர் சொல்லுவார். அந்த 14 உபநிடதங்களில் 10 உபநிடதங்களுக்கு சங்கராச்சாரியார் உரை எழுதியிருக்கிறார். பாஷ்யம் என்று சொல்வார்கள், உரை எழுதியிருக்கிறார். இதற்கெல்லாம் முன்பாகவே இந்த வேதங்களை தொகுத்த வேதவியாசர் அவர் சரி இந்த வேதங்கள்லாம் படிக்கிறது கஷ்டம், இந்த 108 உபநிடதங்களையும் படிக்கிறது கஷ்டம், யார் படிக்க முடியும், அதில் நாமளே அதுக்கு ஒரு கன்சைஸாக சுருக்கமாக ஒன்று எழுதிடுவோம்னு சொல்லி பிரம்மசூத்திரம்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அந்த பிரம்மசூத்திரம் என்பது இந்த 3 வேதங்கள், உபநிடதங்கள், பகவத்கீதை 3க்குடைய சாரமாக வந்தது. அதற்கு வியாக்கியான உரை எழுதியவர் ஆதிசங்கரர், பலரும் எழுதியிருக்கிறார்கள். இப்போ என்ன பிரச்சனைன்னா, வேதவியாசர் எழுதிய பிரம்மசூத்திரத்தை படிக்கிறதும் கஷ்டம், புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். அதுக்கு உரை எழுதினாரே ஆதிசங்கரர், அந்த உரையை படித்து எழுதுறதும் கஷ்டம். அவருடைய உரைக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அவரோட சீடரே மெண்டல் சாரனர் காசியில், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அவரும் அதுக்கு ஒரு விலை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த புஸ்தகங்கள் என்ன சொல்லுகின்றன என்றால் இந்த ஆத்ம விசாரத்திற்கு உண்டான அடிப்படை விஷயங்களை சொல்லுகின்றன. ஆத்ம விசாரம்ன்றது என்ன? இப்போ நான் சொன்னதான், நான் யார், எங்கிருந்து வந்தேன், எதற்காக வந்தேன், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இது என்ன வாழ்க்கை. பிறந்தோம், ஒரு குடும்பத்தில் பிறந்தோம், திருமணம் செய்து கொண்டோம், உத்தியோகம் சென்றோம், இது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு நாள் வருத்தமாக இருக்கிறது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, எதற்காக வந்தோம், இந்த ஓட்டம் எதற்காக, என்னால் நித்தியமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாதா, இதெல்லாம் ஒரு பக்கம். அப்ப நான், இந்த உலகம், இந்த இறைவன் 3க்கும் உறவை ஆராய்ச்சி செய்வதுதான் ஆத்ம விசாரம். அப்ப இந்த உலகம் இருக்கிறது, இந்த உலகிலே நாம் வினையாற்ற வந்திருக்கின்றோம், வினைகள் செய்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வினைகளை நாம் பதிவு என்று சொல்கிறோம். நல்ல பதிவு, கெட்ட பதிவு, புண்ணிய பதிவு, பாவ பதிவு. அப்ப இந்த பதிவுகள் தான் நம்ம இந்த பிறப்பை எடுக்க வைத்தன. அதற்கேற்றவாறு நாம் பிறந்தோம், அதற்கேற்றவாறே நமது குடும்பம், கல்வி, உத்தியோகம் எல்லாம் அமைந்தது. அதற்கேற்றவாறு இந்த வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த பதிவுகளை யார் கொடுப்பது? இதை நிர்வாகம் செய்ய வேண்டும் அல்லவா? இதற்கு யார் பொறுப்பெடுத்து கொண்டா? அந்த ஈசன் தான். அந்த ஈசன் என்ன செய்யறான், அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பதிவு. எனக்கு ஒரு தனிப்பதிவு, என் குழந்தைங்களுக்கு தனிப்பதிவு, மனைவிக்கு தனிப்பதிவு, ஒவ்வொரு ஜீவராசிக்கும் தனித்தனி அக்கௌண்ட், தனித்தனி பதிவு, தனித்தனி வினை. அப்ப அந்த வினைக்கு ஏற்றவாறு அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
இப்போ சாமி சொல்லுவாங்கல்ல, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை இந்த உலகிலே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வினைப்பதிவு என்ற பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய செயல்களும் அதன் சார்பாகவே அமைகிறது. அப்போ அதன் சார்பாக ஒவ்வொரு நாளும் அதற்குண்டான பலனை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அப்போ எப்படி அனுபவிக்கிறோம்? இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள், அனுபவங்கள், உயிராசிகள், உயிரினங்கள் இவற்றோடு தான் தொடர்பு கொள்கிறோம் இல்லையா? ஏன்? நமக்கு தேவைப்படுகிறது, வினையாற்றுகிறோம். அப்போ இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு, இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? புலன்கள் தேவை. புலன்கள் தனியாக இயங்குமா? இயங்காது. அப்போ புலன்கள் இயங்குவதற்கு மனம் வேண்டும், நினைவு வேண்டும். ஸோ மனம்தான் வெளியே செல்கிறது. புலன்கள் வழியாக வெளியே சென்று பார்க்கிறது, கேட்கிறது, உணர்கிறது. புலன்கள் ஜடம் என்று தத்துவம் சொல்லுகிறது. அப்போ புலன்கள் மட்டும் உணருமா? உணராது. மனம் மட்டும் உணருமா? உணராது. என்ன வேண்டும்? அறிவு வேண்டும். அப்போ மனம், அறிவு என்று 2 விஷயங்கள் வருகின்றன. மனம் நமக்கு தெரியும். சாமி சொல்லுவாங்க, உயிருடைய 100 கோடி மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நூலோட ஒரு பகுதி மனம், இன்னொரு பகுதி அறிவுன்னு சொல்லுவாங்க சாமி. அப்போ மனம், அறிவு இந்த 2ம் இருந்தால்தான் புலன்கள் வழியாக வெளியே சென்று நாம் உணர்கிறோம், கேட்கிறோம், பார்க்கின்றோம். இதன் வழியாகத்தான் வினையாற்றுகிறோம். இது வினைப்பதின் அடிப்படையாக நடக்கக்கூடியது. அப்போ ஒவ்வொரு ஜீவனும் வினையாற்றவே வந்திருக்கின்றான், வினை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ நமக்கு தெரியும், இந்த வினைன்றது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கவில்லை, திருப்தியான வாழ்க்கையை கொடுக்கவில்லை. ஒரு சமயம் நல்லா இருக்குது, ஒரு சமயம் நல்லா இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை நம்ம சொல்கிற மாதிரி, நம்ம கேட்குற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு அதை நம்பிட்டோம்னா திடீர்னு பார்த்தா அது தலையில் போயிடுது. இப்போ வாழ்க்கை நம்மளோட பிடியில் இல்லை, எதுவுமே நம்ம பிடியில் இல்லை, ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன் வான்கூவரில். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சைமன் ஃப்ரேசர் நதி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆற்றுல பார்க்குறப்பெல்லாம், தண்ணி ஓடிட்டு இருக்கப்பெல்லாம் குருமார்கள் சொன்னதை ஞாபகம். யூ நெவர் டச் த சேம் வாட்டர் ட்வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆற்றில் ஓடக்கூடிய நீரை நாம் இருமுறை தொட முடியாது. என்ன, ஒரு முறை தொட்ட தண்ணி அங்கே இருக்காது. அப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு. அது ஒரு ஃப்ளோ. லைஃப் இஸ் அ ஃப்ளோ. இந்த என்டையர் ஜனனமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ஜீவன் வினையாற்றி கொண்டிருக்கின்றான். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. நமக்கு துன்பம் வரும்பொழுது தான் இறைவனை பற்றி யோசிக்கிறோம். நம்ம நல்லா இருக்கப்ப, மகிழ்ச்சியாக இருக்கப்ப, சந்தோஷமாக இருக்கப்ப இறைவனை பற்றி சிந்திப்பதில்லை. கஷ்டம் வரப்ப யோசிக்கிறோம், கடவுளே ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்த? அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீ ஏன் எனக்கு இந்த சோதிக்கிற அப்படின்ட்டு. அப்போ இந்த துன்பங்கள் எல்லாமே என்ன நடக்குதுன்னா, நம்ம இறைவன்பால் கொண்டு செல்வதற்கு உண்டான ஒரு ஊக்குவிக்கைகளாக இருக்கின்றன, தூண்டுகின்றன. வினைப்பதிவை நாம் நீக்கிவிட்டால் நித்திய மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆனந்த வாழ்க்கை. இப்போ இறைவன் அப்படிதான் சொல்றாங்க. இறைவனுக்கு 2 குணங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன? ஒன்று அறிவாக இருக்கிறார், இன்னும் சுகமாக இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறார். இறைவன் பாட்ட சுகமாகவும் அறிவும் இருந்துட்டு போனா நான் எப்படி இருக்கேன்? அந்த இறைவன் ஏன் இந்த 2 என்கிட்ட கொடுக்கல? நான் ஏன் எனக்கு இந்த அறிவு இருக்கிறது, எனக்கு இந்த சுகம் இருக்கிறது என்பது என் அனுபவத்திலே முழுமையாக வரவில்லையே. இதான கேள்வி. இறைவன் சச்சிதானந்த மூர்த்தியாக இருக்கிறார்னா எனக்கு அது இருக்கணும். ஏன் எனக்கு இருக்கணும்? அங்கதான் வேதாந்தம் ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, நீ வேறு, இறைவன் வேறு அல்ல. ஒரு சாந்தி மந்திரம், பிரகதாரண்ய உபனிஷத்தில் வரக்கூடிய ஒரு சாந்தி மந்திரம். ஓம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. இந்த பாட்டு அடிக்கடி சாமி சொல்லுவாங்க. இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அதுவும் பூரணம், இதுவும் பூரணம், பூரணத்திலிருந்தே பூரணம் வந்தது, பூரணத்திலிருந்து பூரணத்தை கழித்து விட்டால் பூரணமே எஞ்சி நிற்கிறது.
இது ஹியூமன் லாஜிக்கு அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் ஹியூமன் லாஜிக்கை வச்சு இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு பொருளிலேருந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா அது குறையத்தானே செய்யும். இதுதானே நமக்கு தெரிஞ்ச லாஜிக். ஆனால் இந்த மந்திரம் என்ன சொல்லுது? பிரகதாரண்ய உபநிஷம் என்ன சொல்லுது? அது பூரணம், அது முழுமையானது. முழுமையானதிலிருந்து முழுமையானதை எடுத்து விட்டால் எஞ்சி இருப்பது முழுமையானதே இருக்கிறது. அது எப்பவுமே முழுமையாக தான் இருக்குது, பூரணமாக தான் இருக்குது. நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா இதில், அது வேறு இது வேறு அல்ல. பூரணம் அதக, அது பூரணமாக இருக்கிறது. பூரணம் இது இது என்றால் ஜீவன். ஜீவன் பூரணமாகத்தான் இருக்கின்றான், பிரம்மமும் பூரணமாகத்தான் இருக்கிறது. அப்ப நான் பிரம்மத்தின் சாயல், பிரதிபிம்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வேதாந்தத்தில் பயன்படுத்துவாங்க. நான் பிரம்மத்தின் சாயலாக இருக்கிறேன் என்றால் எனக்கு அந்த குணங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த அறிவு எனக்கு இருக்க வேண்டும், முழுமையான அறிவு. இறைவன் சச்சிதானந்த சொரூபம் என்று சொல்லுகின்றோம். அப்பொழுது எனக்கு அந்த சச்சிதானந்த ஆனந்தம் இருக்க வேண்டுமே, என்னிடம் இல்லையே. அது இருந்து விட்டால் போதுமே. நித்திய வஸ்துவாக, நித்திய சூரியாக, வைகுண்டத்தில் போனவங்களாம் நித்திய சூரிகள் என்று சொல்வார்கள் வைஷ்ணவத்தில். அந்த மகிழ்ச்சி நம்ம இருக்க வேண்டுமே. அப்போ இதற்கு என்ன வழி? இங்கே கொஞ்சம் புரிதல் தேவைப்படுகிறது, சாதனை தேவைப்படுகிறது. அவன் அருளாலே அமன்தாள் வணங்கி அப்படிங்கிறாரு மாணிக்க வாசகர். அப்போ ஒரு நல்ல விஷயத்தை எண்ணுவதற்கும் இறைவனை பற்றி சிந்திப்பதற்கும் நமக்கு என்ன தேவை? ஒரு புண்ணிய கணக்கு தேவைப்படுகிறது. ஒரு புண்ணிய கணக்கு இருந்தால்தான் நாம் இறைவனை பற்றி சிந்திக்க முடியும். ரொம்ப புண்ணியம் இருந்தால் தான் இறைவனையே நீங்கள் பார்க்க முடியும். அந்த இறைவன் வேறு யாரும் அல்ல, நம் குருவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் குரு யார்? இந்த உலகை படைத்த பிரம்மா, இந்த உலகிலே படைக்கப்பட்ட உயிரினங்களை காத்து அருள்பவராகிய இந்த விஷ்ணு, இவற்றை அழித்து பிரளய காலத்தில் அழித்து மீண்டும் ஒரு ஜனனத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்ற அந்த சிவன் என் குரு. வேறு யாரும் அல்ல, இந்த 3 பேர்கள் தான். பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த 3 பேரும் யாரும் அல்ல, என் குருவே. அப்பேற்பட்ட அத்தகைய மேன்மை தாங்கிய உயர்வான ஒப்புயர்வற்ற அந்த குருவை நான் வணங்குகின்றேன். அதான் அந்த பாட்டு சொல்லுது. அப்ப அந்த குரு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு புண்ணிய கணக்கு வேணும். அப்ப வேதாத்திரி மகரிஷியிடம் வந்த எல்லோருமே புண்ணியம் செய்தவர்கள். மனவளக்கலை வந்த அத்துணை அன்பர்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிறவியிலே நன்மை செய்திருக்கிறார்கள், தர்மம் செய்திருக்கிறார்கள், புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். எனவேதான் ஒரு குரு கிடைத்தார். நாம குருவை தேடி போக முடியாது, நாம குருவை பிடிக்க முடியாது. குரு அதான் குரு கடாட்சன்றாங்க. அவங்க நம்மளை பிடிக்கிறாங்க, நம்ம குருவை பிடிக்க முடியாது. குரு நம்மளை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாம குருவை பிடிக்க முடியும். குரு பிடி இல்லாம, குரு உணர்வு இல்லாம, குருவோட உயிர் கலப்பு இல்லாம நம்மளால ஒரு இன்ச்சு நகர முடியாது. உள்ளொளி பயணத்துல நமக்குள்ளே நம்ம ஆழ்ந்து சென்று அந்த ஞான அனுபவம் பெற வேண்டும் என்றால் இது கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு குரு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு குருவை சார்வது முக்கியம். சரி, இந்த அறிவு ஆனந்தம் நம்முடைய இருக்க வேண்டும் என்று இருக்கு இல்லையா? கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். அப்போ இது எல்லாருக்கும் கொடுத்துருக்கணும் இல்லையா? இந்த அறிவையும் கொடுத்துருக்கணும், ஆனந்தத்தையும் கொடுத்துருக்கணும். என்னிடம் இருக்கிறதா? கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்கார். அறிவை கொடுத்துருக்கிறாருன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய செயல்கள் எல்லாமே அதை சார்ந்து தானே இருக்கின்றன. சில சமயம் நம்மளே நம்ம பாராட்டியிருக்கோம், எப்படி என்னால் இதை செய்ய முடிஞ்சது அப்படின்ட்டு. அப்போ அந்த அறிவு நம்மிடம் இருக்கிறது என்பது நமக்கு அனுபவபூர்வமாக தெரியும். ஆனால் அந்த சச்சிதானந்த மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம் நம்மிடையே இருக்கிறது என்பது தெரியும், ஆனால் தெரியாது. இதை கொஞ்சம் விளக்க வேண்டிய அவசியம் வருது. என்னிடம் அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா, என்னிடம் அந்த நித்தியம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. எப்போ இருக்கிறதுன்றதான் கேள்வி. இங்கே தான் ஒரு கோட்பாடு வருகிறது, அவஸ்தான திரயம் என்று. அவஸ்தை,
3 அவஸ்தைகளை பற்றி சொல்லுகிறார்கள். என்ன? விழிப்பு நிலை ஜாக்கிரதம் என்று சொல்லுகிறார்கள், தூக்கம் சொப்ன அவஸ்தை, 3வது ஆழ்நிலை தூக்கம் சுஷுப்தி சுளுத்தி, இப்படி வேணா சொல்லிக்கலாம். இப்போ ஜாக்கிரதம் என்பது விழிப்பு நிலை. நீங்கள் நானும் பேசிக் கொண்டிருக்கின்றோம், இதெல்லாம் விழிப்பு நிலை ஜாக்கிரதம். ஜாக்கிரதைத்தை தான் நம்ம எல்லாமே செய்கிறோம், பார்க்கிறோம், நோண்டுகிறோம், எல்லாமே. இப்போ வாழ்க்கை ஜாக்கிரதையத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ சிக்கல் இங்கே தான் இருக்குது, இதில் தான் மகிழ்ச்சி இல்லை. ஸோ ஜாக்கிரதையத்தில் நமக்கு நித்திய அமைதி இல்லை, நித்திய மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் வினைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி? புலன்களை பயன்படுத்தி. ஸோ புலன்கள் இயங்குகின்றன. விழிப்பு நிலையில் ஜாக்கிரதத்தில் புலன்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த புலன்களும் மனமும் இயங்கிக் கொண்டிருக்கும் வரையில் நமக்கு இந்த அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கவில்லை. அடுத்து என்ன நிலை? சொப்ன நிலை, கனவு நிலை. கனவு காண்றோம், நமக்கு கனவுகள் வருகிறது. கனவுல என்னென்னவோ பார்க்குறோம். அந்த கனவுல பார்க்கக்கூடிய உடல் இந்த உடல் அல்ல, அது வேற உடலாக கூட இருக்கலாம், வேறு மனமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்போ இந்த உடல், உயிர், மனம் இதெல்லாம் அங்கே இல்லை. கனவுல என்னென்னவோ நினைக்கிறோம், நம்மளை பற்றி என்னென்னவோ கனவுகள் நினைக்கின்றோம், அதெல்லாம் நிஜமா இருக்கு. ஜாக்கிரதம் ஜாக்கிரதத்தில் நிஜம், உண்மை. சொப்னம் சொப்னத்தில் நிஜம். 3வது சுஷுப்தி. சுஷுப்தி என்று ஆழ்நிலை, நல்லா ஆழ்ந்து தூங்கிடுறோம். இப்போ தூங்குறப்ப, நல்லா ஆழ்ந்து தூங்குறப்ப தூங்கி எந்திரிச்சிடுறோம். அடுத்த நாள் என்ன சொல்கிறோம்? அப்பா நன்றாக சுகமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம். சுகத்தை நாம் அனுபவித்தோம். எப்பேற்பட்ட சுகம்? பரம சுகம், ஆனந்தமாக இருந்தது. இப்போ இந்த சுகம் அனுபவித்தேன் என்று சொன்னோம் இல்லையா? யார் சொல்றது? யார் பார்த்தது? யார் அனுபவித்தது? ஆழ்நிலை தூக்கத்திலே உடல் இல்லை, நம்ம உடல் உணர்வு இல்லை இல்லையா? புலன்கள் இயங்கவில்லை, நம்ம புலன் எந்த புலனும் இயங்கலை. நல்லா தூங்குறவன்ட்ட போய் பேசினாலோ சத்தம் ஏதோ ஒன்று எழுப்புமா? எழுப்பாது. அப்போ உடல் இல்லை, புலன்கள், உயிர் இயங்கிக்கிட்டு இருக்கு. உயிர் தான் நமக்கு தெரியாதே, அதை விட்டுருங்க. மனம் இயங்குச்சா? மனம் இல்லை, மனம் இயங்கவில்லை. இதெல்லாம் ஒடுங்கிருச்சு. இது எல்லாமே காரண சரீரத்தில் ஒடுங்கி விட்டன. நம்ம படித்த பதவி, உத்தியோகம், எந்த குடும்பத்தில் பிறந்தோமோ, எந்த செல்வ வளம் இருந்துச்சோ, நல்லவனோ கெட்டவனோ திருடனோ போலீஸ்காரனோ யாரான இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லோருக்குமே ஆழ்ந்த தூக்கம், ஆழ்ந்த அமைதி, ஆனந்தம். எல்லாத்துக்குமே ஆனந்தம் கிடைச்சிச்சு. எப்போ கிடைச்சிச்சு? இதெல்லாம் விட்டதுக்கப்புறம், இதெல்லாம் இல்லாததுக்கப்புறம். உடல் இல்லை, மனம் இல்லை, இந்த உலக இத்தியாதி விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா? கல்வி, அதிகாரம், பணம், நம்ம என்னென்னலாம் நினச்சிட்டு இருக்கோமோ இது எல்லாம் எப்பொழுது ஒடுங்கி விட்டதோ, காணாமல் போய் விட்டதோ, அப்போ என்ன இருக்குது? அங்கே இருக்கிற ஒரே ஒரு வஸ்து ஆனந்தம், அமைதி, சுகம். இதைத்தான் அவங்க சொரூபம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஜீவனோட சொரூபமே ஆனந்தமும் அறிவும்ன்றாங்க. ஏன்னா இறைவனோட சொரூபம் அதுவே. இறைவனோட சொரூபம் எப்படி இருக்குன்னா, அவன் ஆனந்தமாக இருக்கிறான், அறிவாக இருக்கிறான். அதுதான் அவனுடைய சொரூபம். கைவில நவநீதம்னு ஒரு புஸ்தகம். என்னால் எந்த புஸ்தகம் படிக்க முடியாது, நீ எங்கே வேதம் படிக்கிறது, உபநிதம் படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, ஏதாச்சும் ஒரே ஒரு புத்தகம் சொல்லுங்க. எனக்கு வடமொழிலாம் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். தமிழில் நான் அறிந்து கொள்வதற்கு, எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு புஸ்தகம் சொல்லுங்கன்னா அது கைவல்ய நவநீதம். சுமார் 550 வருஷத்துக்கு முன்னாடி தாண்டவராஜ சுவாமிகள் திருவாரூர் பக்கத்தில், தமிழ்நாட்டில் திருவாரூர் பக்கத்தில் நன்னிலம் என்ற கிராமத்தில் சுவாமிகள் எழுதின புஸ்தகம் தான் கைவல்ய நவநீதம். அவருடைய குரு நாராயண தேசிகர். ஸோ நாராயண தேசிகர் யாருன்னா, ஆதிசங்கரரை பற்றி பேச வேண்டி வருது. இப்போ ஆதிசங்கருடைய சீடர் ஒருத்தர் 4 சீடர்களை 4 மடங்கள் அமைத்து
இந்த பணியை செய்ய வைத்தார். அதில் சிருங்கேரி மடத்தில் இருந்த சுரேஸ்வராச்சாரியாரை வச்சு ஆரம்பித்தாங்க சிருங்கேரி மடம். அங்கே வித்யாரண்ய சுவாமிகள்கிட்ட படித்தவர். இவரும் கரூர் பக்கத்தில் நெரூர்னு ஒரு ஊர் உண்டு. அங்கே சதாசிவ பிரம்மேந்திராள்னு ஒருத்தர் இருந்தார். பழுத்த ஞானி, திகம்பரர். இவரும் ஒன்றா படித்தவங்க, வேதம் படித்தவங்க, வேதாந்தம் படித்தவங்க சிருங்கேரி மடத்தில். அவரோட சீடர் தான் தாண்டவராய சுவாமிகள். தாண்டவராய சுவாமிகள் எழுதின புஸ்தகம் தான் இது. அதில் அந்த அந்த நூலில் தத்துவ விளக்கப்படலம், ஞானம் தெளிதல் அப்படின்னு 2 விஷயம் இருக்கும். சந்தேகம் தெளிதல் 2 பகுதிகளாக இருக்கும். 7 பாடல்கள் பாயிர பாடல்கள். அதில் 3வது பாடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு அருமையான பாடல். எங்கள் குருவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த பாடல். இப்போ அவங்க அந்த பாடலை பாடுறாங்க. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால், எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால், கபருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து, கபருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து, சுவரிடை வெளிபோல் நான் என் சொரூப சுபாவம் ஆனேன். சுவரிடை வெளிபோல் நான் என் சொரூப சுபாவம் ஆனேன். அவருடைய பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. அவருடைய பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. அவருடைய பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே. இது ஒரு அருமையான பாடல். இது 3வது பாடல், பாயிரத்திலே வரக்கூடிய ஒரு பாடல். அந்த 7 பாடல்களையே தத்துவத்தை சொல்லிவிடுவார். வேதாந்த தத்துவம் என்னவோ சொல்லிவிடுவார். இது ஒரு அருமையான பாடல். எங்கள் குருவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். எங்கள் குரு இந்த பாடலை பாட சொல்லுவாங்க. ஒரு சத்சங்கத்துக்கு முன்னாடியும் நிறைய பாடல்கள் இருக்கு, அருமையான பாடல் அந்த பாடல். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த உலகம் கற்பிதம், எல்லாமே கற்பிதம் என்று அறிந்து கொண்டு என் சொரூப சுபாவம் எதுவோ அதுவாக ஆனேன். அது எப்படி முடிஞ்சதுன்னா, உங்களுடைய கடாட்சத்தினால, உங்களுடைய கருணையினால, தனிப்பெரும் கருணை. வள்ளலார் சொல்வார் இல்லையா, குரு கடாட்சம் தான் நம்மளை ஞானத்துக்கு அழைச்சிட்டு போகும். நம்முடைய சொரூபம் அப்படின்னா என்ன? நமக்கு ஒரு ரூபம் இருக்கு. ரூபம்ன்ற வடமொழி சொல். வடிவம் இருக்கு. இப்போ பச்சை மிளகா இருக்கு. பச்சை மிளகாங்கிறது ஒரு பொருள். அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு. அதுக்கு ஒரு சொரூபம் இருக்கு. என்ன சொரூபம்? பச்சை மிளகாயை கடிச்சோம்னா காரமா இருக்கும். காரம்ங்கிறது தன்மை. காரத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ரூபத்தை பார்க்கலாம், சொரூபத்தை பார்க்க முடியாது. அப்ப நாம் இருக்கிறோம். நம்மளோட ரூபம் இந்த உடல். இந்த ரூபக்குள்ள அருவமா இருக்கிறது, சொரூபமா இருக்கிறது எதுனா அந்த பிரம்மன் தான், அந்த இறைவன் தான். அந்த இறைவனை, பிரம்மத்தை ஐயா சவுண்ட் வரவில்லை, கொஞ்சம் கூட முடியாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நித்திய வஸ்து, அமைதி, ஆனந்தம், சச்சிதானந்தம், அதை நான் உணர்ந்தேன் உங்கள் ஆசீர்வாதத்தால், உங்களது உபதேசத்தால் அப்படின்னு பாடுறார். இந்த பாட்டை மட்டுமே ஒரு மாசம் விளக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் சொல்றாரு அவர். அப்போ ஒரு குருவிட்ட போகிறோம். குரு நமக்கு உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேசத்தில் தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன, தியான பரீட்சைகள் தரப்படுகின்றன. இது என்ன சொல்லுதுன்னா, இறைவன் தனியாக இல்லை,
இறைவன் எனக்கு தனியாக இல்லை, எனக்கு அந்நியமாக இல்லை, நானே இறைவன், நானே கடவுள், நானே பிரம்மம். இந்த தத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய அனுபவம் அப்படி இல்லையே. நம்முடைய அனுபவம் நம்ம இப்போ கேட்க நல்லா இருக்கு. நான் வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்லுவதற்கு கேட்க நல்லா இருக்கு. ஆனால் நம்ம பிரம்மம் மாதிரிமே இருக்கோம். பிரம்மத்துக்கு உண்டான குணங்கள் நம்மகிட்ட இருக்கா? பிரம்மன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இறைவன் எப்படி இருப்பார்? இறைவன் தருபவர், கேட்பவர் அல்ல. நம்ம என்னைக்காச்சும் வந்து கேட்காத நிலையை தாண்டி இருந்திருக்க முடியுதா நம்மளால வாழ்க்கையில்? எனக்கு கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது சுவாமி. இந்த இடத்துல ஒரு சின்ன கதை சொல்லணும். கதை இல்லை, நடந்த விஷயம். ஒரு ஞானி நடந்து போயிட்டு இருக்கார். பரிபூரண ஞானி, முழுமையான ஞானி நடந்து போயிட்டு இருக்கார். அவரு தன் சொரூபத்தில் அப்படியே நிலைச்சு நின்று போயிட்டு இருக்கார். அவருக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, மிதந்துட்டு இருக்கார். நமக்கு பார்க்கறதுக்கு நடக்கிற மாதிரி இருக்கு, போயிட்டு இருக்கு. பகவான் ரமணர் அப்படிதான் சொல்லுவார், எனக்கு நடக்கிறது மாதிரியே இல்லை, மிதக்கிற மாதிரி இருக்குன்னு அண்ணாமலைகிட்ட சொல்லுவார். போயிட்டு இருக்கார். அப்போ அவருக்கு முன்னாடி 2-3 தேவதைகள் வர்றாங்க, வந்து நிற்கிறாங்க. இவருக்கு தெரியல, இவர் போயிட்டே இருக்கார். அவங்க சுவாமி நில்லுங்க அப்படின்றாங்க. இவர் நடந்துகிட்டே இருக்கார். அவங்க திருப்பி சொல்கிறாங்க, சுவாமி நில்லுங்க நில்லுங்கன்ட்டு. என்னடா அது ஏதோ குரல் கேட்குற மாதிரி இருக்குன்னு பார்க்குறாரு. இவங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள்லாம் தேவதைகள், நாங்கள் மேலேருந்து வந்திருக்கோம். சரி, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை பார்க்குறேன்னு போகிறாரு. நில்லுங்க சுவாமி, எங்கே போகிறீங்க? உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் வரம் கொடுக்க விரும்புகிறோன்றாங்க. என்னதுன்றாரு. உங்களுக்கு வரம் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க, அதை நாங்கள் கொடுக்குறோன்றாங்க. சுவாமிக்கு கோவம் வந்துடுது. எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமிங்களா, நீங்கள் பட்ட உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன், போயிட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு எந்த வேண்டுதலும் இல்லை, எனக்கு எந்த ஆசையும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் முழுமையாக இருக்கிறேன், நான் என்னிலே பரிபூரணமாக இருக்கின்றேன், எனவே எனக்கு ஒரு தேவையும் இல்லை, போயிட்டு வாங்கன்றாங்க. அவங்க திருப்பி வராங்க, சொல்கிறாங்க, இந்த பாருங்க, வேணான்னு சொல்கிறவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம், இதுதான் விதி, அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் வரம் கொடுத்தே ஆக வேண்டும், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்றார். அவர் திருப்பி சொல்கிறார், இந்த பாருங்க, எனக்கு வேண்டான்னு நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் வாங்கிக்கின்றீங்க, நான் வேண்டான்றேன், அதனால் எனக்கு ஒன்றும் வேண்டாம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் போக முடியாது, உங்களுக்கு எதாவது கொடுத்துட்டு போகணுன்றது எங்களுக்கு இடப்பட்ட கட்டளைன்றாங்க. அவருக்கும் வந்துடுது. ஏண்டா, நான் எப்பெல்லாம் தேவைப்பட்டுச்சோ, எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் கதறினேன், அழுதேன், புரண்டேன், நீங்கள் ஒரு ரூபாய் வரல. அப்போ எனக்கு எப்போ உதவி தேவைப்பட்டுச்சோ அந்த உதவி எனக்கு கிடைக்கல, நீங்கள் ஒரு வேளை அப்போ வந்து என்னை எட்டி பார்க்கல, எனக்கு அப்போ வந்து கேட்டிருக்கணும். போகிறதா இல்லை, அப்போ நீங்கள் எது கொடுக்குறா இருந்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டாம், எனக்கு பின்னாடி நடக்கிற மாதிரி உங்கள் வரத்தை கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு எது இஷ்டமோ அதை கொடுத்துட்டு போங்க அப்படின்றார். அவங்க சொல்கிறாங்க, சுவாமி நாங்கள் ஒரு வரம் கொடுக்குறோம், எப்படின்னா, உங்கள் பார்வை எங்கெல்லாம் படுதோ அதெல்லாம் பூத்து குலுங்கும். ஒரு 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 செத்த உடம்பை பார்த்தீங்கன்னா அவனுக்கு உயிர் வந்துடும். ஒரு பட்டை மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த மரம் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இறந்தவனை எழுப்பும், இறந்தவனுக்கு இறப்புக்கு உயிர்ப்பு தரும் அந்த வரத்தை உங்களுக்கு தர்றோன்றார். சாமிக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. சாமி சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் என் பின்னாடி கொடுப்பா, எனக்கு தெரியக்கூடாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதிலேருந்து மேலே வந்திருக்கேன், எனக்கு எந்த ஆசையும் இல்லை, எந்த வினையும் கிடையாது, நான் பாட்டு இருக்கேன், நீ கொடுக்குற வரம் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாமல் நடக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ அவர் எதெல்லாம் பார்த்தாரோ அதெல்லாம் உயிர் படைந்தன அப்படிங்கிறது ஒரு உபநிஷத்தில் வரக்கூடிய ஒரு கதை. இப்போ மன்றங்களில் நாம் என்ன பண்ணுறோம், ஆக்கினை தர்றோம், சாந்தி கொடுக்குறோம், துரியம் கொடுக்குறோம், துரியாதீதம் கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் ஞாபகம் இருக்கா? எனக்கு அந்த காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்கினை கொடுத்துட்டு துரியம் கொடுத்துட்டு சொல்லுவாங்க, இன்று முதல் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே எப்படி இருக்கணும், அமைதியானதாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், மங்களகரமாக நீங்கள் பார்க்க வேண்டும், மங்களகரமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும், மங்களகரமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும்,
எல்லாவற்றையும் ஒரு நன்மையாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த பார்வை, எல்லாவற்றையும் நல்லதாக பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு முதலிலே அவசியம். ஏன்? நம்ம எப்பயுமே பரபரப்பாவே இருக்கிறோம். இந்த பரபரப்புல இருந்து அமைதி நிலைக்கு முதல்ல வரணும். அமைதி நிலை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்குள்ளே போக முடியும். அப்ப இந்த பரபரப்பற்ற சூழ்நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு வர்றதற்கு தான் இங்க தியானம் வருகிறது. கோட்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், தத்துவங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா தத்துவ குப்பையை மறந்திட செய்திடப்பான்னு கந்த குரு கவசம் சொல்லும். கந்த சஷ்டி கவசம் கேட்டிருப்போம். கந்த குரு கவசம் கேளுங்க. வீட்டில் கேட்டிருப்பீங்க, எல்லாரும் கேட்பீங்க. அதில் ஒரு வரி வரும், தத்துவ குப்பையை மறந்திட செய்திடப்பான்ட்டு. இப்போ தியானம் செய்கிறோம். தியானத்தில் என்ன நடக்குதுன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி மனம் வெளியே செல்கிறது, புலன்கள் வழியாக செல்லுகிறது. அப்பதான் வினை நடக்கிறது. அப்பதான் சிக்கல் எல்லாமே வருது. அப்ப எப்பொழுது இந்த மனம் வெளியே செல்லவில்லையோ, மனம் எப்பொழுது ஒடுங்கி விட்டதோ, அந்த ஆழ்நிலை தூக்கத்தில், சுஷுப்தியில், சுளுத்தியில், அப்பதான் ஆனந்தம் கிடைக்குது. இது மனம் எப்பொழுது ஒடுங்குகிறதோ அப்பொழுதுதான் மகிழ்ச்சி, அமைதி, சந்தோஷம், சச்சிதானந்தம். அப்ப இதுக்கு என்ன செய்யறாங்க? தியானம் சொல்லி கொடுக்குறாங்க. தியானத்துல என்ன நடக்குது? வழக்கமா ஜாக்கிரதத்தில் நமக்கு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து எண்ணங்கள், என்ன குவியல்கள் தானே மனம், எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எண்ணத்தை நிப்பாட்ட முடியல. அப்ப என்ன பண்றோம்? ஒரு டெக்னிக் பண்றோம். வெளியே போனா நிறைய எண்ணங்கள் வருது. அப்ப இந்த எண்ணங்களை உள்ள கொண்டு, இந்த எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்றோம்? இந்த புலன்களை நாம் மூடுகின்றோம். கண்ணை மூடி உட்கார்றோம். கண்ணை மூடி உட்கார்ந்தாலுமே நமக்கு புலன்கள் எல்லாம் செயல்படாதுன்னு சொல்ல முடியாது. கண்ணு தான் மூடி இருக்கும், காது கேட்க தானே செய்யும், தோல் உணரத்தானே செய்யும், நாசியும் நுகரத்தானே செய்யும். அப்ப பல எண்ணங்களிலிருந்து ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வரும். என்ன? நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வருகிறோம். இதுதான் தியானம். தியானம் என்பது நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். துரியாதீதம் செய்தேன், இன்னைக்கு என்னப்பா தவம் செஞ்சீங்க மன்றத்துல? துரியதவம். ஓகே, துரியதவம் செய்தோம். தவம் என்பது செய்யப்படுவதில்லை, தவம் என்பது நிகழ வேண்டியது. அது ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு ஹேப்பனிங், அது ஒரு நிகழ்ச்சி. ஸோ பல எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஒரு எண்ணத்துக்கு வர்றோம். இந்த ஒரு எண்ணத்தையும் நம்ம நீக்கிறணும். அது எப்போ சாத்தியமா? தியானத்திலே நம்ம ஆழ்ந்து சென்றோம்னா நமக்கு கிடைக்கும். அப்போ எப்பொழுது எண்ணம் இல்லையோ, இப்போ நீங்கள் அங்கே வாங்க, சுளுத்திக்கு வாங்க. சுளுத்தியில் எப்படி இருந்துச்சு? மனமற்ற நிலை, உடலற்ற நிலை, எண்ணமற்ற நிலை. அப்பதான் நமக்கு அந்த சச்சிதானந்த சுகம் கிடைச்சது. இந்த சுகத்தை ஜாக்கிரதத்தில் கொண்டு வரணும். தூங்குறப்ப சுகம் கண்டு என்ன பிரயோஜனம்? நமக்கு வாழ்க்கையில் வேணும் இல்லையா? இந்த ஜாக்கிரதத்தில் தான் எல்லா சாதனைகளும் நிகழ்த்தப்பட வேண்டும். அப்போ அந்த ஜாக்கிரதத்தில் இந்த தவம் மூலமாக நாம் உள்ளே சென்று நம்மை அறிய வேண்டும். இங்கே தான் குரு கடாட்சம் எல்லாமே இருக்கு. இதுக்கு பல வழிகள் இருக்குன்னு, பல நம்ம தியானங்கள்லேயே நம்ம பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க சாமி. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. அது ஒரு குரு சன்னிதானத்தில் தான் வந்து அது நடக்க முடியும். ஒரு குருவோட உயிர்கலப்பு இருந்தால் தான் நடக்கும். இதுக்கும் இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? உண்மை உணர்வே மிகவும் சொல்கிறோம். இறைவன் நம்மகிட்ட எப்படி இருக்கிறாருன்னா, அறிவாக இருக்காருன்னு பார்த்தோம், சுகமாக இருக்காருன்னு பார்த்தோம். இந்த இரண்டையும் தாண்டி, இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கிறது, அது உணர்வு. இப்போ நான் இருக்கிறேன்ற உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? நாம் இருக்கிறோன்ற உணர்வு எல்லாமே இருக்குது. இந்த உணர்வு சமன் உணர்வு, சமநோக்கு பார்வை தரக்கூடிய உணர்வு எல்லாருக்குமே இருக்குது, எப்போவுமே இருக்குது. நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த இருக்கிறேன்ற உணர்வு இருக்கிறதுனால தான் நம்மளால் வாழவே முடியுது, வினையாற்றவே முடிகிறது. அந்த உணர்வு வந்து நமக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு பரபரப்பான உணர்வாக இருக்குது. அதோட சொரூபம் நமக்கு தெரியாது. இந்த சொரூபம் தெரிகிறப்ப தான் நமக்கு அந்த பிரம்மம் தெரியும். பிரம்மம் தெரிகிறப்ப தான் நமக்கு அந்த சச்சிதானந்தம் கைகூடும். நமக்கு பரம மகிழ்ச்சி, பரம அமைதி கிடைக்கும். ஆக
பிரம்மத்தின் பிரதிபிம்பமாகத்தான் ஜீவன்கள் இருக்கின்றன. ஜீவன்கள் தங்களுடைய கணக்கு வினைப்பதிவை பொறுத்து அதோட பலன்களை வினை பலன்களை அனுபவிக்க பிறந்திருக்கிறார்கள். இந்த பிறப்பில் தான் அழிக்க முடியும். ஏன்னா மனித பிறவில மட்டும்தான் இதை நாம் அழிக்க வேண்டும். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். எத்தனையோ பிறவு பிறந்து அழிஞ்சு இப்போ நான் வந்திருக்கேன், இந்த பிறவில எனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த பிறவி நமக்கு கொடுக்கப்பட்ட கடைசி சான்ஸ். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கடைசி சான்ஸ் எதுனா இதுதான். இந்த பிறவியில் இந்த வினைகளை கழித்து விட்டால் நமக்கு மறுபிறப்பு கிடையாது. நித்திய சூரி. வைகுண்டத்துக்கு போகிறவங்களாம் நித்திய சூரிகள்னு சொல்லுவாங்க. அதான் அழிவற்றவர்கள். பிரம்மலோகத்தில் யாருக்கும் இறப்பு இல்லை. அவங்க எப்பயுமே ஆனந்தமாக இருப்பாங்கன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ வைகுண்டம் எங்கேயோ இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கு. பெருமாள் எங்கேயோ இல்லை, பெருமாள் நமக்குள்ளே தான் இருக்கார். நாமதான் பெருமாள். அப்போ இந்த நித்திய சூரிய வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் இந்த தியானம், இது எல்லாமே. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்ன நடந்துருச்சுன்னா, நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் ஒரு 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 நம்ம இன்னொருத்தரோட ஒப்பிட்டு அவங்க வசந்தவங்க, இல்லை இவங்க வசந்தவங்க, நான் அந்த அளவுக்கு இல்லை நான் வசந்தவன், அவங்கெல்லாம் கீழே உள்ளவங்க, இந்த மாதிரி எண்ணங்கள், கம்பேரிசன், இதுதான் நம்மளுக்கு கெடுத்துச்சு. மேலே போகக்கூடாது. ஏன்னா நம்மளால் எல்லோரையுமே பிரம்மமாக பார்க்க தெரியல இல்லையா? எல்லாவற்றையும் இறைவன் படிப்பாக பார்க்க தெரியவில்லை. அந்த பக்குவம் நமக்கு இன்னும் வரல. வேதாந்தம் என்ன சொல்லுது? எல்லாமே இறைவன். நாராயண தேசிகர்கிட்ட தாண்டவர சாமிகள் கேட்குறார் ஆரம்ப காலகட்டத்தில், சுவாமி கடவுள் இருக்காரா, எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. அவருக்கு சொல்கிறாரு, அவர் குரு சொல்கிறார், என்ன கேள்வி இது, அபத்தமான கேள்வி. இறைவன் எங்கே இல்லைன்னு கேட்குறார். இறைவன் எங்கே இல்லை? இறைவன் எதில் இல்லை? எங்கள் குரு சொல்லக்கூடிய ஒரு சாந்தி மந்திரம் இறைவனே எங்குமாய் எல்லாமாய் ஏதுமாய் விளங்கி நிற்கின்றான் என்று உண்மையை அறிகின்றோம். இறைவனே எங்குமாய் எல்லாமாய் ஏதுமாய் விளங்கி நிற்கின்றான் என்ற உண்மையை அறிகின்றோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் சத்சங்கம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த சாந்தி மந்திரம் பாடுவாங்க. இது எங்கள் குரு சொல்கிற உபதேசம். அப்போ இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான், எல்லாவுமாக இருக்கின்றான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இன்னும் வரல. இந்த உணர்வு வராத வரைக்கும் எல்லாவற்றையும், எல்லா உயிரினங்களையும், எல்லாவற்றையும் இறை அம்சமாக இறைவனாக பார்க்கக்கூடிய பக்குவம், மனப்பக்குவம் வராத வரை கஷ்டம். இது அவ்வளோ ஈஸியாக வராது. ஏன்னா பல பிறவிகளை சேர்த்து வச்ச இந்த மூட்டை இருக்குல்ல, அழுக்கு மூட்டை, அதை நம்மளை இப்படி செய்ய விடாது. ஒன்று ஒரு தவறான உயர்வு மனப்பான்மை இருக்கும். நான் வசந்தவன், மற்றவங்களாம் கீழே உள்ளவங்க, நான் உயர் ஜாதியில் பிறந்தவன். இல்லை ஆப்போசிட்டாக இருக்கும். இது மகான்களுக்குமே இருந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கு. இப்போ ஆதிசங்கரருக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் சுத்த சைவம், ஆதிசங்கரர் சைவம். ஆதிசங்கரர் தான் அத்வைதம் சொல்கிறார். சுத்த அத்வைதம் சொன்னவர் ஆதிசங்கரர். அவருக்கு 5 வயசுலேயே வேதங்கள்லாம் படித்து முடிச்சிடுறாரு. பொதுவாக 8 வயசு ஆனதுக்கப்புறம் தான் குருகுலம் அனுப்புவாங்க. ஆனால் 5 வயசுலேயே குருகுலம் போய் எல்லாம் கற்றுக்கிறாரு. 8 வயசில் முழு ஞானியாகி அவர் இங்கே வந்துடுறாரு. காசிக்கு உஜ்ஜயினுக்கு போய் தன் குருவை பார்க்குறாரு. கௌடபாதரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கௌடபாதர் தான் சொல்கிறாரு, நீ காசிக்கு போ, காசியில் உனக்கு நிறைய வேலை இருக்குது, அங்கே நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க, அங்கே போன்றாரு. ஸோ ஆதிசங்கரர் காசிக்கு வர்றார். ஆதிசங்கரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம் அவர் காசியில் இருந்த காலகட்டம். அங்கே 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று அங்கே ஒரு அத்வைத மடம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறார் ஆதிசங்கரர். அப்போ அந்த காலத்தில் ராஜாக்கள் சபை வச்சுருப்பாங்க, பண்டிதர்கள் இருப்பாங்க.
அப்போ வெளியிலேருந்து வந்தாங்கன்னா அவங்கள அந்த சபைக்கு கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க, விவாதம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அவர் கேட்குறாரு ராஜாட்ட, போய் கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் இங்கே ஒரு மடம் ஆரம்பிக்கணும் அப்படின்றாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சபைக்கு வாங்க, சபையில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களை சபை ஏற்றுக்கிருச்சுன்னா நான் தர்றேன்றார். அப்போ அங்கே மிண்டசாரணர்னு ஒருத்தர் இருக்கார், காசி ராஜா சபையில். அவர் தான் தலைமை பண்டிதர். அவர் இந்த துவைத்தம் சொல்கிறோம் இல்லையா, இரட்டை நிலை கோட்பாட்டில் ரொம்ப ஆழமான நம்பிக்கை உள்ளவர். ஆதிசங்கரர் வந்து அத்வைதம் சொல்கிறாரு. அப்போ அவர் ஏற்றுக்கலை. அப்போ 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுறதுக்காக, விவாதம் பண்ணுவதற்காக ஏற்பாடு நடக்கிறது. அப்போ ஒரு நாள் குறிச்சிட்டாங்க. சங்கரர் போகிறார். சங்கரர் அரசபைக்குள்ள நுழையிறாரு. ராஜா உட்காந்துருக்காரு, பண்டிதர்கள் இருக்காங்க, சபை நிறைஞ்சு இருக்கு. அப்போ இவர் போகிறார். சின்ன பையன், ரொம்ப வயசு 10 வயசு பையன் போனால் எப்படி இருக்கும்? சபை சிரிக்குது. சொல்கிறாங்க, தம்பி, வாதம் வந்து மிண்டசாரனுக்கும் ஆதிசங்கரருக்கு தான், உனக்கு என்ன வேலை? நீ போய் ஆதிசங்கரர் வர சொல்லு அப்படின்றாங்க. அவர் அந்த சிரிப்பை பொருட்படுத்தல. அவர் சொல்றார், அந்த ஆதிசங்கரர் நான் தாங்க அப்படின்னு போய் உட்காரார். ஸோ வாக்குவாதம் நடக்குது. 3 நாளாக நடக்கிறது. அதை நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை, நேரம் இல்லாத காரணத்தினால. ஆதிசங்கரர் ஜெயிச்சிருவார். ஆதிசங்கரரை ஜெயிக்க வைக்கிற அவருடைய மிண்டசாரனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃப் சரஸ்வதி அம்மா எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. முதல் நாள் மிண்டசாரனை ஜெயிப்பார், அடுத்து சங்கரர் ஜெயிப்பார். சங்கரர் ஜெயிக்க போகிறான்றது உறுதியாக போகக்கூடிய சூழ்நிலையில் அந்த அம்மா யோசிப்பாங்க, எப்படியாச்சும் ஆதிசங்கரரை தோக்கடிக்கணுமே அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஆதிசங்கரர் வந்து கல்யாணம் பண்ணிக்காத குழந்தை, அப்போ அவருக்கு இந்த உடல் சுகம் பற்றி தெரியாது. அப்போ அதை பற்றி கேள்வி கேட்டால் இவரால் பதில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இது ஆதிசங்கரருக்கு தெரிஞ்சிருது. இப்போ காசிலே ஒரு விலை மாதிட்ட போவார். அவர்கிட்ட போய் வணக்கம் வச்சு, அம்மா எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு கேட்பார். அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இங்கே எப்படி தம்பி நீ வந்த, என்ன வேணும்ன்ட்டு. அப்போ சொல்கிறாரு, தாயே, நீங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் எனக்கு வந்து ஒரு உதவி செய்யணும். இந்த அம்மா என்னை இப்படி கேள்வி கேட்க போகிறாங்க, எனக்கு இதை பற்றி தெரியாது, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். அந்த மாதிரி கேள்வி கேட்டால் நான் என்ன மாதிரி பதில் சொல்லணும், ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இல்லையேங்கிறாரு. அந்த அம்மா இவருக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. இவர் அடுத்த நாள் போகிறாரு, ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சா போட்டியில் என்ன கண்டிஷன், நிபந்தனைனா, யார் தோத்தாங்களோ அவங்க ஜெயிச்சவர்கிட்ட அடிமையாயிடணும். அடிமைன்னா என்ன, அந்த கோட்பாடை ஏற்றுக்கணும், அதன்படி செய்யணும். அப்போ துவைத்தம் பேசிக்கொண்டிருந்த மிண்டசாரணர் ஆதிசங்கரின் சீடராக மாறினார். அத்வைத்தம் பேசுகிறாரு. அப்போ ஆதிசங்கரர் 4 மடங்கள் ஆரம்பித்தாருன்னு சொன்னேன் இல்லையா, கிழக்க மேற்க வடக்க தெற்க. அப்போ தெற்க ஆரம்பித்த மடம் தான் சிருங்கேரி மடம். அங்கே முதல் அதிபதியாக அவர் யார் அமைக்கிறாருன்னா, இவரை தான் அமைக்கிறார். இந்த மிண்டசாரணரை தான் அங்கே கொண்டு உட்காத்தி வைக்கிறார். அப்போ அவர் பேர் மாற்றிடுறார். அவருக்கு மிண்டசாரன்ற பேர் போய் சுரேஸ்வராச்சாரியார் அப்படிங்கிற பேரை மாற்றி அவர் தான் முதல் மடாதிபதியாக சிருங்கேரி மடத்தில் வரார். அந்த சிருங்கேரி மடத்தில் தான் வித்யாரண்ய சுவாமிகள் வந்தார், 13ஆம் மடவு என்னவோ. அவர் தான் இந்த விஜய சாம்ராஜ்யத்தை அமைத்தவர். அவங்க தான் தமிழ்நாட்டில் இந்த சுல்தான்கள்லாம் வந்து கோயில்களையெல்லாம் அடித்து உடைச்ச சமயத்தில் இந்து மதத்தை திருப்பி நிலைநாட்டியவர்கள் விஜயநகர சாம்ராஜ்யம். அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் தோற்றுவித்த பெருமை வித்யாரண்ய சுவாமிகளுக்கு தான் சேரும். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த கோயில் குளங்கள்லாம் எப்படி இருந்திருக்குமான்னு தெரியாது. அந்த வித்யாரண்ய சுவாமிகள்கிட்ட படித்தவர் தான் இந்த நன்னிலம் நாராயண தேசிகர். அவருடைய சீடர் தான் தாண்டவராய சுவாமிகள். அவர் தான் இந்த கைவிலன மனிதம் எழுதினார். இப்போ காசியில் இந்த சங்கரர் போனார் பார்த்தீங்களா, இவர் ஒரு நாள் கங்கையில் குளிச்சுட்டு மேலே ஏறி வர்றார். அப்போ அங்கே எய்த்தாப்பில் ஒருத்தன் வர்றான், சண்டாளன் அப்படின்றாங்க. சண்டாளன் ஒன்றும் இல்லை, நாயை பிடிச்சிட்டு வர்றான். அன்றைக்கு எந்த காலகட்டத்தில் அந்த ஜாதி அமைப்பில் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. அவன் தாழ்ந்த ஜாதி, இருக்கிறதுல கடைசி வச்சுக்கோங்களேன். அவன் வர்றான், அவன் வந்துட்டுருக்கான். ஆதிசங்கரர் குளிச்சுட்டு சீடர்களோட மேலே ஏறி போகிறார். அவன் வர்றதை பார்த்து நாய்களை கையில் பிடிச்சிட்டு வர்றான். ஸோ பாதை அடைச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும், காசி போனவங்களுக்கு தெரியும், காசி ரொம்ப நெருங்கலான சந்துகளுடைய ஊர். சீடர்கள்லாம் விலகி போ சங்கரர் வரார் அப்படின்றாங்க.
அவன் இது அவனுக்கு கேட்ட மாதிரி தெரியல. அவன் பாட்டும் வந்துட்டு இருக்கான். பாதை அடைச்ச மாதிரி இருக்கு. அப்போ இவங்க சொல்ல அவன் கேட்கல. அப்போ ஆதிசங்கரர் சொல்றாரு, விலகி போ அப்படிங்கிறார். பாதையை விட்டு விலகு, நான் போக வேண்டாமான்றார். அவன் சிரிக்கிறான். அந்த சண்டாளன் சிரிக்கிறான். சங்கரருக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது, நம்ம அவனை விலகி போன்னு சொல்கிறோம், அவன் சிரிக்கிறானேன்ட்டு. அவன் சொல்கிறான், நீ தான் சங்கரரா, வெரி குட். என்ன சொன்ன, விலகி போகணுமா? யாரை விலகி போக சொல்கிற? எதை விலகி போக சொல்கிற? இந்த உடம்பு சொல்கிறியா? இந்த உடம்பு வந்து விலகணும்னு சொல்கிறியா? இந்த பாதையிலிருந்து. இந்த உடம்புங்கிறது ஒன்றும் இல்லை, அன்னமய கோஷம். என்கிட்டையும் அன்னமய கோஷம் தான், சோத்து பானை. நானும் சோத்து பானை தான், நீயும் சோத்து பானை தான். எப்படி ஒரு சோத்து பானை இன்னொரு சோத்து பானை நகர சொல்லுது? சரி, நானும் பிரம்மம், நீயும் பிரம்மம். நான் வேற நீ வேறையா? இருக்கிறதே ஒன்றே ஒன்று தான், சுத்த வெளி தான். அந்த சுத்த வெளி தான் நீ, அந்த சுத்த வெளி தான் நான். இந்த வெளியில் எந்த வெளி எதை போக சொல்லுது? இந்த வெளி எங்கே போகும்? இல்லை இந்த வெளியே போகிறதுக்கு தான் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான், சிரிக்கிறான். ஆதிசங்கரருக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா, எந்த அத்வைத்தை நம்ம பேச வந்தோமோ, எந்த அத்வைத்தை நிலைநாட்ட வந்தோமோ, அந்த அத்வைத கருத்துக்கு உதாரணமாக நிற்கிறானே இவன். இவனை போய் நம்ம வந்து இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்படியே தடாலடியாக அவன் காலில் விழுந்துடுறார். அவன் 2 உதாரணம் சொல்கிறான் சண்டாளன், ரொம்ப பிரபலமான உதாரணங்கள். அவன் சொல்கிறான், இந்த போர் சங்கரா, பாரு சந்திரன் தெரியுது, சந்திரனுடைய பிரதிபிம்பம் வந்து கங்கையில் விழுகுது. கங்கை புனித நீர், கங்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சந்திரனுடைய பிம்பம் விழுது இல்லையா, இதே பிம்பம் எங்கள் வீட்லேயும் விழுகுது. எங்கள் வீடு இருக்குது பற்றியா, அங்கே சாக்கடை இருக்குது, அங்கே கங்கையில் சாக்கடை இருக்குது. அந்த சாக்கடையிலையும் இந்த சந்திரனுடைய பிம்பம் விழுகுது. கங்கையில் விழுந்த பிம்பத்துக்கும் எங்கள் வீட்டு சாக்கடையில் விழுந்த பிம்பத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றார். சங்கரருக்கு ஆடி போயிட்டார். சங்கரருக்கு பதில் சொல்ல தெரியல. பதில் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஒரு வெளி இன்னொரு வெளி எப்படி போக சொல்ல முடியும்? நீ வெளி நானும் வெளி, இருக்கிறது ஒரே ஒரு வெளி தான். இதுதான் சுத்த வெளி, இதுதான் சிவம், இதுதான் கடவுள், இது மட்டும்தான் இருக்கு, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு தான் குவாண்டம் மெக்கானிக்ஸில் அஸ்ட்ரானமஸ்லாம் வந்திருக்காங்க. அஸ்ட்ரானமஸ் இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னா ஸ்பேஸ் தியரிக்கு வந்திருக்கிறாங்க. ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குன்றதை இப்போ அவங்க ஏறத்தாழ ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதே தத்துவம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நம்ம ஊரில் சொல்லிட்டாங்க, இருப்பது இறைவழி மட்டும்தான் அப்படின்ட்டு. நம்மாழ்வார் இருக்கார் இல்லையா, நம்மாழ்வாருடைய பாடல் உங்களுக்கு அடிக்கடி சாமி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். சுவாமி வந்து துரியமறைக்கு தான் வாங்கினாங்க. சுவாமிக்கு வந்து துரியாதீதம் தெரியாது. அப்போ இந்த துரியாதீதம் தவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. ஆனால் துரியாதீதம் கிடைச்சிச்சு. துரியாதீதம் எப்படி கிடைச்சிச்சுன்னா, நம்மாழ்வாருடைய ஒரு பாட்டை அடிக்கடி பாடுவாராம். அதை அடிக்கடி சிந்திச்சு பார்த்துருக்காரு. அதில் தான் அவருக்கு துரியாதீதம் கிடைச்சதுன்னு சொல்லுவார். நீங்கள் இன்றைக்கி ஸ்கை யோகாவில் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், சுவாமியோட அனுபவத்தை எழுதியிருப்பாங்க. சுவாமிக்கு எப்படி வந்து துரியாதீதம், இன்றைக்கு அம்மா நடத்துனாங்களே பத்மினி அம்மா, அந்த துரியாதீதம் எப்படி கிடைச்சிச்சுன்னு சாமி சொல்லுவாங்க. அதில் நம்மாழ்வார் பாடலை சொல்லுவாங்க. நம்மாழ்வார் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஒரு 100 ஆதிசங்கரருக்கு ஈக்குவல், 1000 ஆதிசங்கரருக்கு ஈக்குவல், எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அவர் இல்லைன்னா வைஷ்ணவமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் இல்லைன்னா தமிழே கிடையாதுன்னு எனக்கு அந்த ஆச்சாரியார் சொன்னார். நம்மாழ்வார் இல்லைன்னா தமிழே கிடையாதுங்க. நம்மாழ்வார் இல்லைன்னா தத்துவமே கிடையாது, கடவுளே கிடையாது. அவர் தான் கடவுள்னுவாங்க. நம்மாழ்வார் அவதரித்த தலம் வந்து ஆழ்வார் திருநகரி. அங்கே தான் அவரோட சமாதி இருக்குது, ஜீவ சமாதி இருக்குது. அங்கே அது ஒரு திவ்ய தேசம், பெருமாள் இருக்கிறார். ஆனால் அங்கே முதல் மரியாதை அங்கே இருக்க பெருமாளுக்கு இல்லை, நம்மாழ்வாருக்கு தான். நம்மாழ்வார் தான் முதல் மரியாதை. இன்றைக்கும் நீங்கள் வைஷ்ணவத்தில் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா உற்சவர் வெளியே வருவார் இல்லையா, திருவிழா காலங்களில் உற்சவர் வெளியே வருவார்.
உற்சவர் வெளியே வந்து அந்த நகர்வலம் வருவார் இல்லையா, கோயில் வலம் தெருவலம் வருவார் இல்லையா, அப்போ இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம், பெருமாள் எப்போ வெளியே வராரோ அவருக்கு முன்னாடி 4000 திவ்ய பிரபந்தம் பாடிட்டு போவாங்க. குறிப்பாக நம்மளுடைய பாசுரங்களை பாடிட்டு போவாங்க. பின்னாடி பெருமாள் போவார். அவருக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்த வடகலை பிராமணர்கள் ஐயங்கார்கள் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வடமொழி ஸ்லோகங்கள் சொல்லிட்டு போவாங்க. வடமொழியிலையும் பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை சொல்லிட்டு போவாங்க. ஸோ தமிழ் முன்னாடி போகும், பின்னாடி பெருமாள் போவார், அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் வரும். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆழ்வார் திருநிலை தலைகீழ. ஆழ்வார் திருநிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே பெருமாளுக்கு முக்கியத்துவம் கிடையாது, நம்மாழ்வாருக்கு தான் முக்கியத்துவம். நம்மாழ்வார் புறப்பாடாகும். நம்மாழ்வார் முதல்ல போவார், அவருக்கு தான் முதல் மரியாதை. நம்மாழ்வார் நகரவலம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் பெருமாளுடைய உற்சவர் இருப்பார் இல்லையா, அவர் பின்னாடி வருவார். ஸோ அப்பேற்பட்டவர் பெருமாள். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் ஒரு பாட்டை பாடுறார். அவர் எவ்வளோ பாடுறார். சிறிய திருவாய்மொழி, பெரிய திருவாய்மொழி படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். அந்த பாடல்ல ஒரு பாடல்ல சொல்றாரு, இது இறைவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டு வந்து ஒரு அருமையான பாட்டு. எங்க குரு அடிக்கடி இந்த பாடல்ல சொல்லுவாரு. கேட்டு கேட்டு எங்களுக்கு இந்த பாட்டு வந்து மனப்படம் ஆயிடுச்சு. நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பாழ் உழப்பில் அதனை உணர்ந்து உணர்ந்து சென்றாங்கு இன்பத் துன்பங்கள் செற்று கிளைந்து பசை அற்றால் அன்றே வீடு அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமை. திருப்பி சொல்றேன். நன்றாய் ஞானம் கடந்து போய் நல்ல இந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பாழ். இந்திரியங்களை ஒருவன் கடந்து செல்வானாகில், இந்த புலன்களை ஒருவன் கடந்து செல்வானால் அவனுக்கு மட்டும்தான் எது தெரியும், ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பாழ். சிவம் எப்படி இருக்குன்னா பாழாக இருக்கிறது. ஒன்றாய் அந்த ஒன்றாய் என்ற வார்த்தை தான் அத்வைதம். நீங்க யோசிச்சு பாருங்க, வைஷ்ணவத்துல அத்வைதம் பேசுறாரு யாரு, நம்மாழ்வார். வைஷ்ணவன்றதே விசிஷ்ட அத்வைதம் ராமானுஜர் சொன்னது. ஆனா நம்மாழ்வார் வந்து அத்வைதம் பேசுறார். ஒன்றாய் கிடந்த அரும்பெரும் பாழ்ன்றார். சரி, அந்த பாலுக்கு எப்படி நம்ம போய் சேர்றது அப்படின்னு கேட்டா அடுத்த வார்த்தையில சொல்றாரு, உழப்பியில் அதனை உணர்ந்து உணர்ந்து. நீ வந்து இங்கதான் அந்த உணர்வுன்ற வார்த்தை வருது. உணர்ந்து உணர்ந்துங்கிறாரு. எதை உணர முடியும்? உணர்வு இருந்தா தானே உணர முடியும். எதை உணர முடியும்? உணர்வற்றதை உணர்தல். இது எல்லாவற்றுக்கும் அப்பாலாக இருக்கிறதை உணர வேண்டும். ஸோ நீங்க முதல்ல புலன்களை கடந்து உள்ளே சென்று உள்ளே உட்கார 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 சென்று ஆங்கு இன்ப துன்பங்கள் செற்று களைந்து பசையற்றார். இன்ப துன்பங்கள் என்ன, நமக்கு எந்த விதமான இன்பமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான எண்ணமும் இருக்கக்கூடாது. நல்ல எண்ணமா இருக்கட்டும், கெட்ட எண்ணமா இருக்கட்டும், ஒரு எண்ணம் கூட இல்லாம, நான் இருக்கிறேன்ற எண்ணம் கூட இல்லாம பசையற்றால். பசையில நீங்க பசை இருந்துச்சுன்னா உட்காந்தா ஒட்டிக்கணும் இல்லையா, அப்படி ஒட்டக்கூடாதான். மனசுல எதுவுமே ஒட்டக்கூடாதான். அப்படி ஒரு நிலைக்கு போனா என்னது, அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமை. அதுதான் வீடு. வீடுங்கிற வேடு பேர ஓட்டம் கிடையாது. எவன் ஒருவன் தன் உணர்வில் நிலைத்து நிற்கின்றானோ, எவனுக்கு இந்த உண்மை உணர்வு மிகுகிறதோ பெருகுகிறதோ வெள்ளமாகிறதோ அதுதான் வீடு, அதுதான் வீடு வீடு, அதுதான் மோட்சம், அதுதான் நமக்கு நித்திய சூரிய நித்திய இன்பத்தை தரும். இதைத்தான் சொல்றார். இந்த அனுபவத்தை செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் சாமி துரியாதீதம் போனாங்க. துரியாதீதம் தவம் நமக்கு அப்படித்தான் கொடுத்தாங்க. இந்த ஒரு பாடலை அந்த காலகட்டத்தில் ஆசிரியர் பயிற்சி பிரம்மஞான பயிற்சிக்கு போனவங்களுக்கெல்லாம் தெரியும். சாமி இந்த பாட்டை பாடுவாங்க, அழகாக பாடுவாங்க. பாடிட்டு இந்த பாசுரத்துக்கு பாசுரம் சொல்லுவாங்க வைஷ்ணவத்தில். இந்த பாட்டுக்கு வந்து அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை செய்ய 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 என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வினைகள் எல்லாம் போயிடும். நாம் வந்து வினைகளற்ற வாழ்க்கை அமையும். இதைத்தான் ஆண்டாளம்மா சொல்கிறாங்க திருப்பாவையில். என்ன சொல்கிறாங்க? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை
ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புலையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசு ஆகும் சிப்பலோ ரம்பாவாய். இந்த அம்மா என்ன சொல்றாங்க? மாயனை மண்ணும் மடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. பெருமாளை சொல்றாங்க, பெருமாளுடைய குணங்களை சொல்றாங்க, பெருமாளுடைய சிறப்பை சொல்றாங்க இந்த 6 வரியில. அப்புறம் என்ன சொல்றாங்க? அந்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது. தூயம்னா என்ன? சுத்தமானது. எது சுத்தமானது? சுத்தமான மனசு. அதில் எந்த விதமான எண்ணமும் கிடையாது, எந்த அப்பழக்கம் கிடையாது. சுத்தம் அசுத்தம் 2 சொல்றாங்க. என்ன இந்த அம்மா ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை சொல்றாங்க. அதாவது அறிவை 2ஆ சொல்லுவாங்க, சுத்த அறிவு, அசுத்த அறிவு. பாரதியார் அழகா சொல்லுவார், நீங்க இந்த பரசியம் எல்லாம் படிச்சீங்கன்னா, சுத்த அறிவே சிவம். ஏன் அசுத்த அறிவுன்னு சொல்றோம்னா இருக்கணும். இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த அறிவு எப்பொழுது, நான் சொன்னேன் இல்லையா, புலன்கள்லாம் ஜடம், அதுக்கு நேர தெரியாது. இந்த புலன்களோட மனம் இயங்க வேண்டும். இந்த மனம் தான் உயிர். உயிர்ன்றது என்னது? உடல்ல ஓடிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் உடல்லே இருக்காது, வெளியே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆற்றலை நீங்க நிறுத்த முடியாது, ஆற்றல் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு ஆற்றலை உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது, ஆனால் தன்மாறிக்கொண்டே இருக்கும், தன்மயமாய்க்கொண்டே இருக்கும். இந்த உடல் என்ற உடல்ல இந்த உயிர் என்ற ஜீவகாந்தம் ஓடிட்டு இருக்கப்ப வெளியே மனமாக மாறி புலன்கள் வழியாக சென்றுதான் நமக்கு அனுபவங்கள் கிடைக்குது. இப்போ மனம், அது திருஷ்டின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. திருஷ்டி நினைவாக வெளியே, மனமாக வெளியே செல்கிறது. இந்த மனம் மட்டும் வந்து உணராது, அதுக்கு அறிவு இருக்கணும். அறிவும் கலந்தாதான், அந்த ஜீவன் கலந்தாதான் அதுக்கு தெரியும். ஓஹோ, இது பூ, இது மரம், இது பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு கலக்கணும். எப்போ அறிவு இந்த மனத்தோட கலந்துச்சோ அப்பதான் நம்ம இந்த உலகத்தை உணர முடிகிறது, வினையாற்ற முடிகிறது, வாழ முடிகிறது. இதை அசுத்த அறிவுன்னு சொல்றாங்க. ஏன்னா புலன் கவர்ச்சியில் இருக்கு. இப்ப ஜீவன் எங்க மாட்டிக்கிட்டு இருக்கான்? புலன் கவர்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கான். எப்படி மாற்றுறான்? அவனுடைய அறிவு மனத்தோடு சேர்ந்து புலன்கள் வழியாக வெளியே சென்று அனுபவம் பெறுகிறது இல்லையா? அப்ப இந்த மயக்கத்துல மாட்டிக்கிட்டான். இந்த அறிவு ஆக்சுவலா சுத்த அறிவு தான். அது எங்க, எப்பனா இந்த புலன்கள் வழியாக வெளியே செல்லாமல் இருந்தால், எண்ணமாக மாறாகம் இருந்தால், மனமாக இயங்காமல் இருந்தால், இதுதான். அப்ப இதைத்தான் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அந்த வார்த்தையை பாருங்களேன், அருமையான வார்த்தை அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த சுத்த அறிவு அசுத்த அறிவுன்றதான் சொல்றாங்க. தூயமாய் வந்து, நான் சுத்தமா வந்து, சுத்தம்ன்றது குளிச்சில்ல. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மார்கழி மாசத்துல குளிச்சுட்டு வந்து சாமியை கும்பிட்றாங்கன்றாங்க இல்லையா, அது ஒரு அடையாள மொழி. அவங்க என்ன சொல்றாங்க? தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்ப அந்த இறையை, பிரம்மத்தை நாம் சிந்திக்க நமக்குள்ளே சிந்திக்க போய புலையும் புதுருவான் நின்றனவும் தீயினில் தூசு ஆகும் செப்ப. அப்ப நான் கொண்டு வந்த இந்த வினை பயன் இருக்கு இல்லையா, பிழை, போய பிழைனா நம்முடைய வினைப்பதிவு, வினை கணக்கு கொண்டு வந்தோம் இல்லையா, பாவ புண்ணிய கணக்கு, அதைத்தான் அவங்க பிழைன்னு சொல்றாங்க. போய பிழைன்றது வந்து வினைப்பதிவு. இந்த வினைப்பதிவை நீங்கிவிடும். எப்படி நீங்குன்றாங்க? தீயினில்ட்ட தூசு போல ஆகும். தீயில ஒரு தூசை போட்டால் என்ன ஆகும்? காணாம போயிடும். அந்த மாதிரி பஸ்பமாக விடுன்றாங்க. ஆக நம்ம வந்து முடிவுக்கு வந்துட்டோம். ஜீவன் இருக்கா, பிரம்மம் இருக்கு, வினைகள் இருக்கு, உலகம் இருக்கு. அப்ப ஜீவனுடைய பாப புண்ணிய கணக்குக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு அன்று ஒவ்வொரு நாளும் ஈஸ்வரன் அதுக்குண்டான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்ப இந்த வினையை மட்டும் நம்ம ஆற்றிக்கிட்டே, இந்த வினையை செய்வதற்காகத்தான் இந்த பிறப்பு பிறந்தோம். ஆனா கூடவே போனஸா என்ன கிடைச்சிச்சுன்னா, இந்த வினைப்பதிவை கழித்து பிறவாமல் இருக்கக்கூடிய பிறவை அடைவதற்கு உண்டான வழியையும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான்.
ஏன்னா இந்த வினைப்பதிவை கழிப்பதற்கு, அந்த சச்சிதானந்த சொரூபத்தில் திளைப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட கடைசி வாய்ப்பு இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவியில தான் 6வது அறிவு இருக்கிறது. இந்த 6வது அறிவை கொண்டு தான் நாம் ஞானம் பெற முடியும். வேற எந்த உயிரினத்துக்கும் 6வது அறிவு இல்லை. ஏன்னா விலங்குகள்லாம் செய்யத்தான் தெரியும், அது தாண்டி போக தெரியாது, சுயமா சிந்திக்க தெரியாது, செய்த தவிர திருத்திக்க தெரியாது. அது வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அவ்வளோதான். ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு தான் உயிரினங்கள் இயங்குது. மனிதன் ஒருவனுக்கு மட்டும்தான் 6வது அறிவு இருக்கு. அவனுடைய உடலமைப்பு, உயிர் இயங்கும் திறன், செயலாற்றும் அறிவு, மனம். இந்த மனம் வந்து ஒரு உச்சக்கட்ட என்ன சொல்றது, பரிணாமம் பெற்றது மனிதனிடத்துல தான். இப்போ இதை கொண்டு ஒரு குருவை நாடி, குருவின் உபதேசம் பெற்று, குருவின் கடாட்சம் பெற்று, அவருடைய கருணையால் அவருடைய உயிர்கிளப்பு பெற்று நாம் நம் பிறவி கடலை நீந்த முடியும். இந்த சாகரத்தை கடந்து போய் நம்முடைய இயல்பான குணமான சுத்த அறிவு, நம்முடைய இயல்பான குணமான சுகம், எப்படி சுளுத்தில் நமக்கு அந்த சுகம் கிடைக்குதோ அந்த சுகம், அந்த நித்தியம் நமக்கு ஜாக்கிரத்திலே கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். ஜாக்கிரத்தில் கிடைச்சாதான பிரயோஜனம், தூக்கத்தில் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? அப்போ அதுக்குண்டான வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. அதற்காக நாம் வந்திருக்கின்றோம். நம்ம எல்லாருக்குமே பர்த் அஷ்யூர்டு. எப்போ குருட்ட வந்துட்டோமா உண்டு. எப்பன்றதான் கேள்வி. அந்த எப்பன்ற கேள்வி வந்து யார்கிட்ட இருக்குன்னா நம்மகிட்ட தான் இருக்கு. ஸோ நாம் வந்து சீடர்களாக இருக்கோம். இப்போ நாம் வந்து முமுட்சுவாக மாறணும். முமுட்சுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா வைராக்கியம் உடையவர்களாக மாற வேண்டும். நம்மகிட்ட வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இல்லாத காரணத்தினால தான் நாம் இன்னும் உழந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளால் நமக்குள்ளார அடங்க முடியல, நம்மளால் நம்ம அறிய முடியல. இதுக்கு ஒரே காரணம் வந்து வைராக்கியம் இல்லை. ஸோ பரபரப்பற்ற சூழ்நிலையிலிருந்து ஒரு சமநிலைக்கு வந்து சமநோக்கு பார்வை பெற்று நம்முள் நாம் அடங்க வேண்டும். அதற்கு சிரத்தை வேண்டும். நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை சிரத்தையோடு செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உபதேசம் என்பது சீடர்களுக்கு போதிக்கப்படுவது குருவால். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்கவுங்க பக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி, பரிபக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த குரு நம்மோடு இருக்கிறார். அந்த குருவை நாம் பெற்றது நாம் செய்த மிகப்பெரிய புண்ணியம். நம்ம எல்லாம் அந்த ஒரு புள்ளியில இணைத்து வரும் அந்த பெருமானை, அந்த குரு தான் நம்மளை எல்லாம் இணைச்சிருக்கார். அந்த குருவோடு நாம எல்லாம் சொந்தக்காரங்க. அடியார் கூட்டம் சொல்லுவாங்க சைவத்தில். நாம எல்லாம் அடியார்கள் கூட்டம், சுவாமியோட அடியார் கூட்டம். நாம் எல்லாம் ஒரு நல்ல காரியத்திற்காக சேர்ந்திருக்கிறோம். நமக்கு இறையருளும் குருவருளும் நமக்கு இதை கூட்டி வைக்க வேண்டும். எது நமக்கு எதற்காக நாம் இந்த பிறவி பிறந்தோமோ அந்த பிறப்பு வந்து நமக்கு இது கிடைக்கும். நான் இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருப்போம். வாத்தியார்கள் பார்த்தீங்களா, பேசிகிட்டே இருப்போம். ஸோ நான் ஏதாச்சும் பிரயோஜனமாக சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியலை. நான் எங்கே ஆரம்பித்தேன், எங்கே போனேன், என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியலை. அதனால் நான் இதோட நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் கேட்கக்கூடிய விஷயங்கள் இல்லை சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள். நான் கேட்க தயாராக இருக்கேன். கேள்விகள் இருந்தால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல விரும்புகிறேன். வாழ்க வைக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த சிவா அண்ணாக்கும் உங்கள் எல்லோருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறையருளும் குருவருளும் சித்தர்களின் பேரருளும் உங்கள் எல்லோருக்கும் எல்லாவித நன்மைகளையும் அளித்து எல்லா வளங்களையும் கொடுத்து உடல்நலம் நீலாயல் நிறை செல்லும் உயர்வுகள் மெஞ்ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ அந்த பரம்பொருளை பிரார்த்தித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. மிகச்சிறப்பு. உண்மை உணர்வே மிகும் என்ற தலைப்பை தந்து அதை இன்று நாம் ஆற்றிய துரியாதீத தவத்துடன் அதை இணைத்து மிக ஆழமான இந்த கருத்துக்களை மிக எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே
மிகச் சிறப்பாக ஐயா நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஐயா குறிப்பிட்டார்கள், எங்கே தொடங்கினேன், எங்கே போனேன், எங்கே வந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று. ஆனால் ஒரு ஆழமான ஒரு நல்ல ஒரு பாதையிலே எங்களை ஐயா இந்த சிந்தனை ஊடாக கிட்டத்தட்ட கதை சொல்வது போலவே ஐயா எல்லோருக்கும் நன்கு புரியக்கூடிய வகையிலே சிறப்பாக இந்த சிந்தனை உரையை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். மிகச் சிறப்பையா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். கேள்விகளாகவும் இருக்கலாம், அல்லது அன்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஐயாவுடன் பரிமாறிக்கொள்வதாகவும் இருக்கலாம். பேச விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். கன பேர் இருக்கிறோம், 19-20 பேர் இருக்கிறோம். ஓகே, வரா ஐயா. வாழ்க வளமுடன். ராமானுஜன் ஜெயராமன் ஐயா நீண்ட நெடு நாட்கள் கழித்து இந்த நில்கிரிஸில் ஒரு நாள் ஒரு தடவை மீட் பண்ணி பேசணும். அதுக்கப்புறம் மன்றத்தில் இப்போ தான் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆற்றொழுக்கு நடையில் பல்வேறு சிந்தனைகளை, கருத்துக்களை மிக எளிமையாக எடுத்து தந்தீர்கள். உங்களுக்கு எங்கள் ஸ்கை கனடா சார்பிலும் அன்பர்கள் சார்பிலும் மீண்டும் ஒரு தடவை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க அந்த திருக்குறள் சொன்னீங்க இல்லையா, அது திருக்குறள் இல்லை, அது ஆண்டாள் பாட்டு. அதில் மகரிஷி அதை கையாண்டது அந்த திருக்குறள் விளக்கத்துக்காக ஒரு தடவை சொன்னார். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அந்த இருள் சேர் இருவினைக்கு விளக்கம் கொடுக்கும்போது எல்லா பரிமேலழகர் முதற்கொண்டு தீவினை நல்வினைன்னு சொல்லியிருப்பாங்க. மகரிஷி தான் அது நல்வினை தீவினையை மட்டுமல்ல, அது இல்லை, பழவினை பூவினை. போய பிழையும் அப்படின்னா சஞ்சித கர்மம் பழவினை, புகுதருவான்றது புகுவினை பிராரப்த கர்மம். இந்த பிறவியில் நம்ம செஞ்சதெல்லாம். இந்த விளக்கத்துக்கு இந்த பாட்டை தான் பயன்படுத்தியிருக்காங்க மகரிஷி அவர்கள். அந்த பாட்டை கொண்டு வந்து அதனுடைய மற்ற பரிணாமங்களை அழகாக சொன்னீங்க. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பல நிமிஷங்கள் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கலாம். ஒரு அருமையான பாட்டு. அதே மாதிரி உண்மை உணர்வே மிகும்னு சொல்லும் பொழுது எனக்கு திருக்குறள் ஞாபகம் வந்தது. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அந்த அறிவுக்கு உணர்வுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. உண்மை உணர்வு தான் அந்த உண்மை அறிவு. அது அந்த ஊழ்வினைகளை கொண்டு வந்து வள்ளுவர் சொல்வார். அந்த ஒரு அருமையான தலைப்பு எடுத்துக்கிட்டீங்க. ரொம்ப சிறப்பு. உங்களை மீண்டும் ஜூம் மூலமாக சந்திப்பதில் வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்கள் சொன்ன கருத்து மிகச்சரியான கருத்து. அந்த அம்மா அதைத்தான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த வார்த்தை தான் இருந்துச்சு, பிரயோகம் இருந்துச்சு. சஞ்சித கர்மமும் ஆகாமிய கர்மம் மட்டும்தான் நம்ம செய்கிறோம். இது அடுத்த பிரிவில் நமக்கு பிரார்த்த கர்மமாக வருது. ஸோ எப்போ நம்ம ஞானம் அடைந்து விட்டோமோ அப்பொழுது நமக்கு பதிவு இல்லை. இந்த பதிவு நீங்குவதற்கு 2 வழிகள் சொல்கிறாங்க. ஒன்று பக்தி மார்க்கம், இன்னொன்று யோக மார்க்கம். ஸோ பக்தி மார்க்கத்தில் கொஞ்சம் குறைக்கலாம், முழுசாக குறைக்க முடியாது. யோகத்துக்கு வந்தால் தான், ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த போயிடும். அப்போ ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, சஞ்சித கர்மம் இருக்காது, ஆகாமிய கர்மம் இருக்காது, ஆனால் பிரார்த்த கர்மம் இருக்கும். அது நமக்கு வந்து அந்த பிரார்த்த கர்மம் இருக்கிற வரைக்கும் ஞானிகள் உடல்ல இருப்பாங்க. அந்த பிரார்த்த கர்மம் முடிஞ்சோடனே அந்த உடல் விதேக முத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உடலை விட்டு நீங்கிறவங்க. அது வரைக்கும் அந்த உடல் தேவைப்படும். அந்த உடலில் அவங்க இருக்கிற வரைக்கும் செய்வாங்க, காரியம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவங்க வந்து நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்காது. இப்போ நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, நாம் செய்கிறோன்னு நினைக்கிறோம். அந்த நான் அப்படிங்கிற கர்த்தா இருக்குது நம்மக்கிட்ட. அவங்கக்கிட்ட அந்த கர்த்தா இருக்காது. அவங்க அகர்த்தாவாக இருப்பாங்க. கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் சிவம் சொல்லுவாங்க இல்லையா, சிவன் செயல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க இயங்குவாங்க.
அவங்க அவங்களுக்காக இயங்க மாட்டாங்க. அவங்க இந்த பிரபஞ்சத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க இயங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பிராப்த கர்மம் என்ன இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை இருக்கும். பட் அதுக்கும் அவங்களுடைய உள் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்காது. நமக்கு தெரியும். இப்போ ரமணருக்கு கேன்சர் வந்துச்சு. இப்போ நாம நினைச்சுப்போம், ரமணர் ஞானி என்ன, அவருக்கு ஏன் கேன்சர்? மியூட்ல இருக்கீங்க. சரியா கேட்கல. இந்த ரெண்டு தான் இந்த பிறவியில். இது அடுத்த பிறவியில் நமக்கு பிராப்த கர்மமாக வரும். அப்போ நாம் இப்போ தாண்டிட்டோம் வச்சுங்களேன், நமக்கு இந்த ரெண்டும் இருக்காது. அந்த ஞானம் கிடைச்ச உடனே அடுத்த பிறவிக்கே போகாமல் இந்த பிறவிலே நம்ம பிராப்த கர்மத்தை மட்டும்தான் அனுபவிப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனோம் வச்சுங்களேன், தத்துவ விசாரத்துக்குள்ளே போனோம்னா வினைன்ற உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும். அதுக்கு வேதாந்தம் வேற மாதிரி பதில் சொல்லுது. ஆச்சாரியர்கள், குருமார்கள் அதுக்கு வேற மாதிரி விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ நாம் இப்போ இந்த தொடக்க நிலையில், நம்முடைய நிலையில், யதார்த்த நிலையில் நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம நடக்க நடக்க குரு நம்மளை அப்படியே கையை பிடிச்சி அடுத்த நிலைன்னு கொண்டு போவார். அதற்கேற்ற மாதிரி நமக்கு விஷயங்கள் தெளிவுபட ஆரம்பிக்கும். ஸோ மிக அழகாக சொன்னீங்க. திருக்குறள் அருமையான பாட்டு. அந்த குறளும் அடிக்கடி நானும் சாமி சொல்ல கேட்டிருக்கேன். ஸோ உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் வரதராஜன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து வெற்றி செல்வன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க பேச்சு மிக சிறப்பாக இருந்ததுங்க. அந்த வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு சுவாமிஜியோட கருத்துக்களை எளிதா புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ரொம்ப சின்ன சின்ன எக்ஸாம்பிள், அந்த ஸ்டோரிலாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. இது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு பூர்ணமே அது எனக்கு சரியா தெரியலங்க அந்த பாட்டு. அது ஆனா அடிக்கடி அது கேட்டிருக்கிற வழியே எனக்கு தெரியாதுங்க ஃபுல்லா. சுவாமிஜியும் சொல்றாங்க, அது ஒரு கதையோட சொல்லுவாங்க சுவாமிஜி. அதாவது ஒரு பாத்திரத்துல ஒரு தண்ணியை எடுத்து வேற இடத்துல ஊத்துனாதான் அது மாறும். ஆனா அந்த பிரம்மம் அதுலயே தான் நம்ம எடுக்கிறோம், அதுலயே தான் நம்ம போடுறோம். அப்படின்றப்ப அது கூடவும் குறையறதில்ல, போறதில்ல, கூட போறதும் இல்லை அப்படின்னு. ஆனா அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போன பிறகுங்க ஐயா, நம்மளால ஒரு செயல் புரிய முடியுங்களா? இப்ப ஏன்னா இப்போ இப்போ ஒரு நடைமுறை வாழ்க்கையில நம்ம செயல்லாம் இப்ப செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த ஸ்டேஜுக்கு போன பிறகு நான் தான், இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் தான் ஒரு பிசினஸும் பண்றேன், நான் தான் வாங்குறேன், நான் தான் அதை உற்பத்தி பண்றேன்றப்ப அது ஒரு தேவையில்லாத ஒரு செயலா ஆயிடாதுங்களா ஐயா? அதுதான் என்னோட கொஸ்டினுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேட்டதுங்களா ஐயா? உங்க கேள்வி எனக்கு அது புரியுது எனக்கு. நாம அந்த நிலைக்கு போனா நம்ம காரியம் செய்வோமானா சிறப்பா செய்வோம். இன்னும் சொல்ல போனா அப்பதான் நம்முடைய காரியங்களை சிறப்பா செய்வோம். நீங்க பாருங்களேன், குருமார்கள் செய்யக்கூடிய அவங்க வாழ்க்கை தான் நமக்கு பெரிய உதாரணம். அவங்க தத்துவங்கள் சொன்னாங்க உண்மைதான், உபதேசங்கள் கொடுத்தாங்க உண்மைதான். அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க, அதுவே ஒரு பெரிய. இப்ப நம்ம கிருஷ்ணனை பத்தி பேசுறோம், ராமனை பத்தி பேசுறோம், இந்த அவங்க வாழ்க்கையை பத்தி பேசுறோம். நம்ம அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடமா இருக்கு. மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மைதானே. திருமலர் பாட்டு. ஆமாங்க. இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மனம் சம்பந்தப்பட்டது. நீங்க வாழ்க்கையில எதையும் மாற்ற வேண்டாம். மனம் சரியாக விட்டால், அகம் சரியாக விட்டால் புறம் சரியா இருக்கும். நீங்க புறத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல ஒன்றும் மாற்ற முடியாது, மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. ஞானிகள் எதையும் மாற்றவே இல்லை. இப்போ இங்கே தான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ மாற வேண்டி இருக்கு. ஒன்றும் உலகம் மாறணும், இல்லை நான் மாறணும். இப்போ உலகத்தை மாற்ற முடியாது, அப்போ நான் மாறணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ மாற வேண்டியது இல்லைன்னு சொல்லுது.
ஓம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சரிய பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூரணமேவா வசிஷ்யதேன்னு எதை சொல்லுதுன்னா, நீ ஏற்கனவே பூரணமா தான் இருக்க. நீ ஏற்கனவே பூரணமா தான் இருக்க. நீ பூரணமா இருக்கன்றது உனக்கு தெரியல. உன்னுடைய சொரூபம் சுகம், நித்தியம், ஆனந்தம், சச்சிதானந்தம் இது தெரியல. ஆனால் நமக்கு தெரியும். எப்ப தெரியும்? ஆழ்நிலை தூக்கத்துல போறப்ப தெரியுது இல்லையா? அப்ப இது எதுவுமே இல்ல. உலகம் இல்ல, உடல் இல்ல, மனம் இல்ல, புலன்கள் இல்ல, எதுவுமே இயங்கல. அப்ப இயங்காத நிலையில் ஒருவன் இயங்க முடியுமானால் அப்பதான் அவனுக்கு இதெல்லாம் கிடைக்குது. அப்ப மனம் நமக்கு செம்மையாகும். மனம் சரியாக வேண்டும். மனதுக்கு உண்டான பயிற்சி தானங்க மனவளக்கலையே. அப்ப நம்ம மனத்தை நாம் சரி பண்ண வேண்டும். மனத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் மனம் அடங்க வேண்டும். அதான் சாமி சொல்லுவாங்கல்ல, நீங்க மனதை அடக்க முடியாது, அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க. அப்ப நம்ம அந்த நிலைக்கு போனோம் வச்சுங்களேன். பார்வை தானேங்க. இப்ப உதாரணமா எனக்கு என்ன மாதிரி ஒரு மண்டு பையனை புரிய வைக்கிறதுக்கு எங்க ஆச்சாரியார் ஒரு உதாரணம் சொன்னார். அவர் சொன்னாரு, நீ ஒரு பூங்காவுக்கு போற. பூங்கால பலவிதமான வர்ணங்கள்ல பூக்கள் இருக்கு. ஒண்ணு பச்சையா இருக்கு, ஒண்ணு சிவப்பா இருக்கு, ஒண்ணு மஞ்சளா இருக்கு, ஒண்ணு வெள்ளையா இருக்கு, ஒண்ணு ஊதா நிறத்துல இருக்கு. இப்ப நீ பார்க்கிறப்போ ஒவ்வொரு வர்ணமும் உனக்கு தெரியுது. இப்ப நீ ஒரு பச்சை கண்ணாடிய போட்டுட்ட. இப்ப பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா அந்த பூங்கால இருக்க பூக்கள் எந்த வர்ணத்துல தெரியும்னாரு. பச்சையா தானே தெரியும். அப்ப பிரச்சனை பூக்கள் இல்ல. பிரச்சனை எங்க இருக்கு? பார்வையில இருக்கு, கண்ணாடியில இருக்கு. இந்த கண்ணாடி இல்லைன்னா உலகம் தெரிகிறது. கண்ணாடி இருந்துச்சுன்னா வேறு விதமாக தெரிகிறது. இதைத்தான் வேதாந்தத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. உபாதி அப்படின்னு பயன்படுத்துறாங்க. இது நம்ம பேசினா ரொம்ப நேரம் ஆகும். அதாவது இந்த கயிறு பாம்பு உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா? ஆதிசங்கரர் பயன்படுத்தக்கூடிய அந்த கயிறு பாம்பு கதை. ஆமாங்க. கயிறா பார்த்தா அது கயிறா தெரியும். அதுதான் உபதி. அதான் உபாதி. மயக்கம் இருக்க வரைக்கும் மயக்கம் இருக்கிறப்பத்தான் உங்களுக்கு கயிறு பாம்பா தெரியும். மயக்கம் பண்றவனுக்கு இப்ப முழு இருட்டிலையும் தெரியாது, முழு பகல்லையும் தெரியாது. இந்த பகலும் இரவும் சேர்ந்து ஒரு அரை வெளிச்சம் இருக்கக்கூடியதுல தான் இந்த கயிறு பாம்பா தெரியுது. அப்ப ஜீவன் மயக்கத்துல இருக்கிறதுனால தான் அவனுக்கு தெரியுது. உண்மையிலே பாம்பு இல்லை, இருந்தது கயிறு மட்டும்தான். இந்த உபாதியை நீக்க பழகிட்டோம்னா, இப்ப உபாதின்றது ரொம்ப சிம்பிள், ஆனா முக்கியமான கான்செப்ட் வேதாந்தத்துல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் உபாதி. அதாவது இருப்பதை மறைப்பது, இருப்பதை சொல்லாமல் இருப்பது. இப்ப நீங்க இன்னொரு பாட்டு, திருமலர் பாட்டு படிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மரத்தில் மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். ஆமாங்க. பூதம். அப்ப இந்த அவர் என்ன சொல்றாரு? எப்படி மரத்தை பாக்குறப்ப நமக்கு யானை தெரியலையோ, இல்ல யானை பாக்குறப்ப மரம் தெரியல. அப்ப புலன்களை நீ பார்த்துட்டு இருக்க வரையும் பரம் தெரியாதுங்கிறார். பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். இந்த 5 பூதங்களும் 5 பூதங்கள் என்னது? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 5 பூதங்களை எப்படி நம்ம உணர்றோம்? இந்த இந்திரியங்கள் மூலமா தானே சார் உணர்றோம் நம்ம எல்லாத்தையுமே. ஆமாங்க. இந்த பூதங்களை கடந்து போனா வெளி மட்டும்தான் இருக்கு. அதைத்தான் நம்மாழ்வார் சொல்றார், ஒன்றாய் கிடந்த அரும்பெரும்பால் அப்படிங்கிறார். அப்ப நாம அந்த பாட்டுலயேங்க அதாவது பரத்தை மறைத்தது பார்முதல் பாதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? நம்ம எது இருந்தா அவங்க வீட்டுக்கெல்லாம் கொழுக்கட்டை சாப்பிட வரலாம். நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சை மண்ணுல தான் பிள்ளையார் பிடிப்பாங்க. பசங்க நல்லா எந்திரிச்சு வெளியே போவானுங்க. அந்த ஒரு பலகை கட்டை தூக்கிட்டு போவானுங்க. போனோம்னா நம்ம அவங்க அந்த பச்சை மண்ணை குழைச்சி நமக்கு அந்த அச்சில பிள்ளையார் அடிச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த காலத்துல பச்சை மண்ணில் தான் பிள்ளையார் செஞ்சு நம்ம கும்பிடுவோம். திருப்பி இந்த பச்சை மண்ணை என்ன பண்ணுவோம்? குளத்துலயோ ஆத்துலயோ கடல்ல போய் கரைச்சிருவோம். அப்ப எங்க தோன்றியதோ அங்கேயே அது அடங்கி விட்டது. அப்ப நாம் எங்க தோன்றணும்? இந்த வெளியில தோன்றணும். இந்த வெளியில போய் அடங்கிடுவோம்.
இந்த பஞ்சபூதங்களும் தோன்றியது வெளியிலே, ஆகாசத்திலே, சுத்த வெளியிலே. அங்க ஆ, போய் அது 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 அதே கான்செப்ட்லங்க. இன்னொரு அனாலஜி வந்து இப்ப நம்ம மண்ணுல வந்து ஒரு இத வச்சு அதுல வந்து ஒரு புல்ல வச்சு கடைசியில புள்ளையாரா அதிலேயே கரைச்சிடுற மாதிரிங்க. இப்ப நமக்கு அந்த தெளிவு வந்த பிறகுங்க, இந்த பணமா இருக்கட்டும், இல்ல பாசமா இருக்கட்டும், ஏதோ இந்த வீடு வேற ஏதோ ஏதோ கொஞ்சம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். இது எல்லாமே எப்படியும் அது ஒரு குப்பை மாரி தான் இல்லைங்களா? அந்த குப்பைய ஒரு நாள் போட்டு தான் போறோம் அப்படின்ற அந்த தெளிவு வந்த பிறகு, அந்த குப்பையில எப்படி நம்பளால போயிட்டு அத வந்து பாதுகாக்குமோ, இல்ல அத வந்து ஒரு நான் இன்னொரு அந்த சிம்பிளான கொஸ்டின் என்னங்க, இப்ப துரியாதீத லெவலுக்கு போன பிறகுங்க, அங்கிருந்து முதல்ல இத நினைக்கிறப்ப எல்லாமே ஒரு அற்பமான ஒண்ணா தெரியுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் எப்படி போயிட்டு அத நம்ப உயர்வா அத செய்ய முடியுங்க? ஒரு செயலியே செய்ய முடியுங்க. ஏன்னா சமயத்துல அந்த நெனப்பு வருதுங்க. அதாவது எல்லாமே ஒரு தேவையில்லாத ஒண்ணுதான் அப்படின்னு. ஆனா ஞானிகளும் சொல்றாங்க, நம்ப இருந்துகிட்டேவும் இந்த செயலியும் சிறப்பா செய்யலான்னு. அ அத கொஞ்சம் அதையும் இதையும் எப்படி அதாவது அதுல இருந்து இந்த துரியாதீத நிலையில இருந்துகிட்டே இப்ப எப்படி செயல்படுத்த முடியுங்களாயா? அது அதுக்கு செயல்படுத்த முடியும்னா, அதுக்காக உங்களோட டிப்ஸ் என்னங்கய்யா? ஐயா நீங்க மியூட்ல போயிட்டீங்க. கேக்குதா இப்ப? இப்ப இப்ப கேக்குதுங்க இப்ப ஐயா. இப்ப கேக்குது. ஐயா, வெற்றி செல்வன் ஐயா, தயவுசெய்து நான் கொஞ்சம் பிளண்டா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி தோணுச்சுன்னா மன்னிச்சிருங்க. இல்ல பிரச்சனை எதுவும் சொல்ல இல்லைங்க. தெரியுது. எப்படின்னா, யாருமே எதையும் விட சொல்லல. சார், இந்த ஞானம் எதற்கு தேவைன்னா, இந்த வாழ்க்கைக்கு தான் தேவை. யதார்த்த வாழ்க்கைக்கு தான் தேவை. ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையே இருக்காதுன்றது அதெல்லாம் விசாரம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம வரதராஜர் அழகா சொன்னார். திருக்குறள். அந்த திருக்குறள் ஒரு பாட்டை ஞாபகப்படுத்தி பாருங்களேன். ஐயா ஒரு திருக்குறள் சொல்லலாமா ஐயா? சொல்லுங்கய்யா. ஒரே வரியில சொல்லிட்டாரு. தவத்துல தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். நான் துரியாதீதம் பண்ணிட்டேன், எனக்கு அங்கேயே இருக்கணும்னு ஆசைன்னா அங்கேயே அப்போ அங்க இருக்க முடியாதுல்ல. உன் கடமையை செஞ்சுதான் ஆகணும். தம் கருமம் செய்வார். நான் அப்படிதான் அதை பாக்குறேன். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். மற்றையவர் அறம் செய்வார் ஆசை வயப்பட்டு அதுவும் ஆசை இருக்கு வயப்பட்டு இல்லைங்களாயா? பண்ணினா அது மாட்டிக்க போறோம். அது வேற விஷயம். தவம் செய்தால் நம்ம கடமையை சரியா செய்யணும். அதனால இது எதுக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் ஐயா சொன்ன மாதிரி எதையும் விட சொல்லல. இல்ல திருமூலர் இன்னொரு பாட்டுல கூடங்கய்யா, அதாவது ஆற்றில் கிடந்த முதலைக்கு அஞ்சி போய் ஈற்று கரடிக்கு எதிர்பட்ட தொன்னதற்கும் தோற்று தவம் செய்வார் நூல் அறியார். இந்த மாதிரி தேவையில்லாம அந்த ஒரு நம்ம உலக வாழ்க்கையில இருக்கிறதே அதுல வந்து இந்த ஆத்துக்கரடிக்கு அஞ்சு போய் சாரி முதலைக்கு அஞ்சு போய் ஒரு ஈற்றுக்கரடி கிட்ட போய் மாட்டிக்கிட்ட மாதிரி நம்ம வந்து தவம் செய்யவோ இல்ல தோற்று தவம் செய்யார் நூலறியார்னா நம்மளே ஒரு கடவுளா மாறாதவங்க தான் மத்தபடி வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி இல்லைங்களாயா அவர் சொன்னது? ஒருவேளை இதுல தோத்தாதான் அங்க போய் செய்வாங்க அப்படின்ற இல்ல மாதிரிங்களாயா? இல்ல 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 அப்படி இல்ல. அது அதாவது இல்லைங்க. அப்படி இல்ல. அதாவது நமக்கு கொஞ்சம் ஒரு 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 இந்த 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 மாதிரி கொஞ்சம் யோசிங்களேன். இந்த மாதிரி ஒரு புரிதல் பாருங்களேன். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இவ்வுலகம் இல்லை. இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்துல தான் வாழ்ந்தாகணும். இந்த ஜாக்கிரதையில தான் வாழ்ந்தாகணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏத்தி விட்டு கணவனோட நம்ம பேசித்தான் ஆகணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பொண்டாட்டி கணவனோட வாழ்ந்து தான் ஆகணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இந்த குழந்தைகளோட அந்த சமுதாயத்தோட தான் வாழ்ந்தாக வேண்டும். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் அஞ்ஞானியாக இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அகமா புறமான்ட்டு. நீங்க புறத்தை பார்த்தீங்கன்னா அகம் தெரியாது, அகத்துக்கு வந்தா புறம் தெரியாது. ஆனா ஞானம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் சரியில்லை, இந்த உலகம் சரியில்லை, மனிதர்கள் சரியில்லை, நடக்கக்கூடிய விஷயங்கள் சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அகத்துக்கு வந்துட்டோம் வச்சுங்களேன்,
புறம் சரியா இருக்குன்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சார் அது அந்த அதனுடைய சுதர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கிருஷ்ணன் பயன்படுத்துறார் பகவத்கீதையில. அது ஓ, அவங்க தர்மம் வேலையை செஞ்சு என்னவோ, ஆகணும். அததுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் என்னவோ அந்த தர்மத்தின் படிதான் அதை இயங்க வேண்டும். சார் டைம் இருக்கா? ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? பேசலாம் ஐயா. அதாவது மகாபாரத யுத்தம் முடிஞ்சிருது. மகாபாரதம் யுத்தம் சரி. முடிஞ்ச உடனே இப்ப இந்த தர்மர் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம போய் திருதராஷ்டிரன் யாரு? பெரியப்பா தானே, காந்தாரி பெரியம்மா தானே. ஸோ அவங்க ஆமா. பிள்ளைங்களாம் இறந்துட்டாங்க, துரியோதனன் பிள்ளைங்கள்லாம் இறந்துட்டாங்க. இப்ப சாம்ராஜ்யம் நமக்கு வருது. ஆனா அவங்க பெரியவங்க ஆசீர்வாதம் வேணும். அதனால போய் திருதராஷ்டிரனையும் காந்தாரையும் பார்த்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கலான்னு தர்மம் சொல்றான். அப்ப இந்த பீமன், நகுலன், சத்ருகன், அர்ஜுனன் எல்லாம் இவங்க சரி அண்ணன் சொல்றது சரிதான். ஏன்னா அண்ணன் சொல்ல கேட்டு இவங்க பொண்டாட்டி அடகு வச்சாங்களா அட. அப்ப இவங்க போலான்றாங்க. தற்செயலா கிருஷ்ணன் வர்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, வா வா கிருஷ்ணா, ரொம்ப நல்லது நீ வந்துட்டேன், வா போய் நம்ம போய் காந்தாரிய பார்க்கலான்ட்டு. கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். காந்தாரிய பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான். காந்தாரி சாபம் விடுவாங்க. காந்தாரி வந்து இவனுக்கு அத்தை மறை தான். ஆனா இவன் போய் பார்க்க விரும்பல. ஏன்னா அங்க என்ன நடக்கும்ன்றது நல்லா தெரியும். ஆனா இவங்க விடல. நீ கூட வான்றாங்க. சரி ஒரு வழி ஓ, இல்லைன்னு. புரியுதுங்க. அதாவது கணவனை இறந்த சோகத்துல அவன் ஏதாவது சொல்லுவா, அதனால இவன் வேண்டான்னு நினைக்கிறா அப்படிங்களா கிருஷ்ணர்? இல்ல கொஞ்சம் கேளுங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ். சரிங்க, நல்லதுங்க. வந்து போனா காந்தாரி கோபத்துல இருக்கா, உச்சக்கட்ட கோபத்துல இருக்கா. அப்ப இவங்க போய் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறாங்க. கோபம் வந்துருச்சு அவளுக்கு. சொல்றான், நான் வந்து எல்லாவற்றையும் இழந்து நான் நிக்கிறேன், எங்க சந்ததியே போயிடுச்சு, சந்ததி இல்லாம என்ன வாழ்க்கை, குழந்தை இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப அந்த கோபம் யார் மேல திரும்புதுன்னா இவங்க மேல திரும்பல, கிருஷ்ணன் மேல திரும்புது. கிருஷ்ணனை பார்த்து சொல்றா, இந்த பாரு கிருஷ்ணா, இதுக்கெல்லாம் சூத்திரதாரி நீதான். சும்மா கிடந்த சங்க எடுத்து ஊதி இந்த சண்டையை உருவாக்கி வச்சு இதுல என் பிள்ளைங்க அத்தனை பேர் இறந்துட்டாங்க, எங்க சேனை போச்சு, அரச போச்சு, எல்லாமே போச்சு. நான் தொடுதடிச்சு அழுதுருக்கேன், இன்னும் அழுதுகிட்டு இருக்கேன். எவ்வளோ வேதனை எனக்கு. இதற்கு காரணமான நீ இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். நான் எப்படி இந்த வழியில துடிச்சனோ, இந்த துன்பத்துல துடிச்சனோ, அதே மாதிரி கிருஷ்ணா உனக்கு நான் சாபம் தருகிறேன். நீ எந்த யாதவ குலத்தை காப்பாத்துறதுக்காக மதுராலேருந்து நீ துவாரகை வந்தையோ, எந்த யதுகுலத்திற்காக நீ இவ்வளவு செஞ்சையோ, அந்த யதுகுலம் முன்னே அழியும், உன் அரசாங்கம் வீழும், நீயும் தொடுதடிச்சு சாவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்ற. சாபம் வாங்கினவன் என்ன செய்வான்? கோவப்படுவான் இல்லையா? ஆனா கிருஷ்ணன் சிரிச்சிட்டு இருக்கான். கிருஷ்ணன் சிரிக்கிறத பார்த்த உடனே அப்பதான் இந்த அம்மாக்கு ஞாபகம் வருது, ஆஹா கிருஷ்ணன் வந்து இறைவனாச்சே, கடவுளாச்சே. சொந்தக்கார பையன்றது இன்னொன்னு. சிரிப்பு வந்துருச்சு. அந்த சிரிக்கிறத பார்த்துட்டு இந்த அம்மாக்கு அப்பதான் சுய நினைவு வருது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ கிருஷ்ணா, நான் உன்னை போய் உனக்கு சாபம் கொடுத்துட்டேனே, நீ இறைவனாச்சே, நீ மன்னிச்சிரு அப்படின்றான். சார் இதெல்லாம் வந்து நடந்துச்சோ நடக்கலையோ, ஒரு உச்சக்கட்ட விஷயங்களை சொல்றதுக்காக பெரியவங்க சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணன் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாடம். நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் பாடல் விளக்கம். கிருஷ்ணன் சொல்றான், அத்தை நீங்க எனக்கு சாபம் கொடுத்தேன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க கொடுத்த சாபம் நிறைவேறும்ன்றான். கிருஷ்ணா நீ திருப்பி அதை சொல்லாத, நான் ஏதோ தவறுதல சொன்ன வார்த்தை அது, அது நான் சொன்னது நடக்கக்கூடாது, நான் ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன், நீ மன்னிச்சிரு கிருஷ்ணான்றான். அவன் சொல்றான், இல்ல அத்தை அது நடக்கும், இது நடக்கும்னு எனக்கு தெரியும், நீங்க சொன்ன மாதிரியே எதுகுலம் என் முன்னே அழிந்து விடும், நானும் தொடுத்துடிச்சு சாவேன். ஏன் தெரியுமா? உங்க சாபத்தினால இல்லை, நீங்க எனக்கு சாபம் கொடுத்தனால நான் செத்து போய் நீங்க நினைச்சீங்கன்னா அது அறியாமை. நீங்க தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க, அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வேண்டாம். என்னுடைய மரணம் எப்போது நிர்ணயிக்கப்பட்டது தெரியுமா? நான் எப்போ தேவையில்லாம வாலியை கொன்னணும், இதுக்கு முந்தின அவதாரம் ராம அவதாரம். ராம அவதாரத்துல நான் தேவையில்லாம போய் வாலியை கொன்னேன். தேவையில்லைன்னு இல்லை, கொலையை நியாயப்படுத்த முடியாது.
வாலியை கொன்றது வாலி வதம் வந்து தர்மம் அல்ல. ஏன்னா வாலி வதம் ஏன் நடக்குதுன்னா, சுக்ரீவனுக்கு அவன் வாக்கு கொடுத்துட்றான், உனக்கு வந்து அரசாங்கத்தை மீட்டு கொடுக்குறேன். உன் மனைவியை தூக்கிட்டு போனான் இல்லையா அவங்க அண்ணன், வாலி வந்து சுக்ரீவன் மனைவியை தூக்கிட்டு போயிடுறான், மீட்டு தரேங்க. இப்ப அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாச்சு. அடைக்கலம் கொடுத்தா அடைக்கலம் கொடுக்கப்பட்டவனுக்கு நீதி வழங்கணும். அப்ப வாலிய கொல்லணும். அதுதான் பிரச்சனை. இவங்க போற சமயத்துல இவனுக்கு தெரியாது யார் வாலி தெரியாது. அப்ப சுக்ரீவன் தான் அடையாளம் காட்டணும். அப்ப இவன் அம்பு விடுறான். அம்பு போனனே அம்பை பார்க்கறான், இல்ல ராமன் எழுதியிருக்கு. இப்ப வாலி கேட்கறான், அட ராமனா, அம்பு விட்டது ராமனா? அவனுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் அபயம் கொடுக்கிற ராமனா என் மேல வில்லு விட்டான், அம்பு விட்டான், ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு. அவன் சொல்றான், என்ன ராம? அவன் கேட்கிறான், ராமா என்னது இது, உன்னோட அம்பா? நீ அவன் அம்பை விட்ட ஒளிஞ்சிருந்தே, ஏன் என்னாச்சு? நாங்கெல்லாம் உங்ககிட்ட தானே அபயத்துக்கு வர்றோம், நீ தானே எங்களுக்கு அபயம் கொடுக்கறவன், அடைக்கலம் கொடுக்கறவன், கருணாமூர்த்தி, காருண்யமூர்த்தி நீதானே, உயிர்களை வாழ வைப்பது பெருமாள் தானே, ஏன் நீ இப்படி செஞ்ச? ஓ, நீ வந்து மனைவி இழந்த துக்கத்துல இருக்கியோ அப்படின்றான். அங்க பாத்தீங்கன்னா ராமன் வந்து வாலிட்ட பேசவே இல்லை, தம்பியை வச்சுதான் பேச சொல்றான். லக்ஷ்மணன் தான் பேசுறான், ராமன் பேசலாம், லக்ஷ்மணன் மூலமா தான் பேசுறான். வாலிக்கு புரியுது இவன் வந்து தம்பிக்காக வந்துட்டான். ஏன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இது பெரிய விஷயம், எவ்வளவு நேரம் வந்து இல்லை, சுருக்கமா சொல்றேன். இந்த வாலி வந்து ஒரு அரக்கனோட போராடுறதுக்காக ஒரு குகைக்குள்ள போவான். அங்க அவனை கொன்றுவான். கொன்னோடனே இந்த அரக்கனுடைய ரத்தம் வெளியே வரும். இதை பார்த்த சுக்ரீவன் நினைச்சிருவான் வாலி செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த அரக்கன் வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு பாறையை வச்சு அடைச்சிட்டு, இவன் போய் மனசு வருத்தமா தான் இருக்கும், அண்ணன் அரசாங்கத்தம்மா நடத்துறமேன்ட்டு. அண்ணன் இல்லைன்னு நினைச்சு இவன் அரசாங்கம் நடத்துறான். ஆனா அங்க வாலி உண்மையிலே நடத்துறது வேற. அவன் அரக்கனை கொண்டுட்டான், அவன் சாகல. அவன் வெளியே வந்து பார்த்தோன்னே இவன் அரசாங்கம் நடத்துறதை பார்த்து வாலி என்ன நினைச்சுக்கிறான், இவன் போய் நம்ம மனைவி அதெல்லாம் கவர்ந்து அரசாட்சி செய்யறான்னு சொல்லிதான் அவனை சண்டைக்கு வர்றான். இங்க ஒரு புரிதல் பிரச்சனை. ஆமா, அவன் சுக்ரீவன் வந்து வாலி செத்து போயிட்டா நினைச்சனாலதான் அதை செஞ்சான். இப்ப அந்த சரியா புரிஞ்சுக்காதனால இவன் என்ன பண்றான், வாலி வந்து சுக்ரீவனை மனைவியை தூக்கிட்டு வந்துட்டு அவனை அடிச்சு விரட்டி விட்டுறான். இதுதான் புரிதல் குறைபாடுல நடந்த விஷயம். இது தெரியாம இது நடந்தது உண்மை வாலிக்கும் தெரியாது, சுக்ரீவனுக்கும் தெரியாது, விதிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா தெரியாது என்ன பண்ணிட்டான், ராமன் வந்து இவனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டான் சுக்ரீவனுக்கு. இப்ப வாலியை கொன்றாக வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா அவனுக்கு தர்மம் இருக்கு இல்லையா, அடைக்கலம் கொடுத்தாச்சுன்னா அதை பண்ணி ஆகணும். புறாக்கு தர்மம், மானுக்கு தர்மம், மானுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்தா சிங்கத்தோட போரிட்டு தான் ஆகணும். அப்புறம் விளக்கம் சொல்றான், விளக்கம் சொல்லி அவன் ஏத்துக்கிறான். ஏத்துக்கிட்டு தான் பையன் அங்கதனை கூப்பிட்டு சொல்றான், அங்கதா நீ வந்து அப்பாவை ராமன் கொண்டுட்டான்னு நினைக்காத, இந்த நீதியை நிலைநாட்டும் பொருட்டும் அவன் வந்திருக்கிறான். நீ அதனால எந்த விதமான சங்கடமும் மனசு இல்லாம நீ ராமனுக்கு துணை போ, ராமனுக்கு உதவி செய், ராமனுடைய சைன்யத்துல சேர்ந்து ராவணனை அழிப்பதற்கு போன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் அங்கதான் வர்றான். முதல்ல அங்கதான் போறான் ராவணன்ட்டு பேச்சுவார்த்தைக்கு. சரியா? சோ நம்ம சம்பவங்களை சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப அவன் சொல்றான், கிருஷ்ணன் சொல்றான் காந்தாரிட்ட, நான் ஏற்கனவே செஞ்ச வினை இருக்கு இல்லையா, அந்த வினை இப்ப முடிய போகுது. வினை, இந்த வினை செயலாக போது ஒன்று எப்ப மகாபாரத போர்ல இல்ல, ராமாவதாரத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அப்ப சார் இந்த வினையை நீங்க நீக்கவே முடியாது சார், மனித அவதாரம் எடுத்து வந்தாலும். இப்ப நீங்க பாருங்களேன், ராம வந்து ஒரு வண்ணா பேச்சை கேட்டு செய்தியை வெளியே போன்ட்டான். இது எவனான்னு செய்வானா? ராமனை போய் உச்சக்கட்ட கடவுளா பேசிட்டு இருக்கோம். அப்ப அவர்கள் எந்த பிறவியில் யாராக இருக்கிறார்களோ அதற்கு என்ன தர்மமோ சுதர்மமோ அதன்படி நடந்து கொள்கிறார்கள். அப்ப வினை இருக்கத்தான் சார் செய்யும். அது மனுஷன் வந்தாலும் கடவுளா இருந்தாலும். கடவுள் மனுஷத்துல வந்தா, மனுஷ ரூபத்துல வந்தா, தெய்வ நிலைக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க சார். அப்ப நம்ம வந்து நம்ம செயலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. இல்ல இருங்க, நீங்க குறுக்க வராதீங்க ப்ளீஸ். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், நான் இன்னும் கிளியரா சொல்லல.
அப்ப அந்த ஓ. ஞானம் கிடைத்து விட்டது என்றால் நீங்கள் மனம் செம்மையாகவிடும், உங்க செயல் நேர்த்தியாக இருக்கும். நீங்க எதை செஞ்சாலும் நேர்த்தியா செய்வீங்க. ஒரு தோசை சாப்பிட்டா திருப்தியா சாப்பிடுவீங்க, பழைய சோறு சாப்பிட்டா திருப்தியா சாப்பிடுவீங்க. எதுவுமே திருப்தி இருக்கும். உங்களுக்கு திருப்தி வந்து விடும், உங்களுக்கு மனம் சமநிலை பெற்று விடும், எல்லாவற்றையும் இறைவனாக பார்ப்பீர்கள். எங்க குரு சொன்னார் இல்லையா, எல்லாவற்றையும் இறைவனாக பார்ப்பது, அந்த தன்மை வந்து விடும். அப்ப நீங்க இந்த உலகத்துல தான் இருப்பீங்க, குடும்பத்தோட தான் இருப்பீங்க, சமுதாயத்துல தான் இருப்பீங்க, எல்லா கர்மங்களையும் செய்வீங்க, நேர்த்தியா செய்வீங்க, மன மகிழ்ச்சியோடு செய்வீங்க, சந்தோஷத்தோட செய்வீங்க, மகிழ்ச்சியாக நீங்களும் இருப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே இன்பமயமாக மாறிவிடும், வைகுந்தமாக மாறிவிடும். இவ்வளவுதான் சார் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்க. ரொம்ப மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வணக்கம், ரொம்ப ராமானுஜம் நன்றி ஐயா. தவம் நடத்தினதுக்கு. ரொம்ப சிறப்பா நடத்தினீங்க, சொன்னீங்க ஐயா. எல்லாமே இந்த மெய்ஞானம் இறைஞானமும் முழுமை பேரும்ன்ற அந்த புக்ல ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு பேப்பர், இது ஒரு பாடமா இருக்கு. மெய்ப்பொருள்ன்றத பத்தி, அதுதான் அத்வைதம் துவைதம் பத்தி அழகா சொன்னீங்க. அதுல நீங்க சொல்ற மாதிரி நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியம் எல்லாம் ஈர்த்து அந்த பாடல்கள்லாம் படிச்ச ஞாபகம் வந்தது. அப்புறம் நீங்க சொன்ன அந்த இன்னொரு பாட்டு ஒண்ணு, அந்த வைணவ பெரியார்கள் சொன்னீங்களே ஐயா, அதுவும் நல்லா இருந்தது. தாயுமானவர் பாடல் நல்லா இருந்தது. எல்லாமே சுத்தவெளி தான் தெய்வம் அப்படின்ற மாதிரி மகரிஷி கொண்டாந்தது சொன்னாங்க. நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். நாம் இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். இப்பொழுது இன்றைய உண்மை உணர்வே மிகும் என்ற இந்த அருமையான தலைப்பிலே சிறந்த சிந்தனை உரையை வழங்கி எங்களது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த பேராசிரியர் அருள்நிதி ராமானுஜம் ஜெயராமன் ஐயாவுக்கு கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு எல்லோருமாக சேர்ந்து ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் ஜெயராமன் ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு, ஆன்மீக தொண்டு